ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அரசியலமைப்பின் முகவுரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அரசியலமைப்பின் முகவுரை ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனுடைய ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ முகவுரை சில கொஸ்டின்கள் சில ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்கிட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்து கரெக்டா லாஸ்ட் கிளாஸ் ஃபாலோ பண்ணி அதை படிச்சு ஷார்ட் நோட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் அதில் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அரசியலமைப்புல முகவுரை வந்து எங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்புல தான் சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், இல்லைன்னா ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம்.
என்னதான் இப்ப உள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து சென்டர் தனியா ஸ்டேட் தனியா இருக்கும். அது அமெரிக்கா வந்து டோட்டலா வேற மாதிரி. ஸோ அதனால கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஸ்டார்டிங்ல இருந்ததும் இப்ப இருந்ததும் இதுல கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க. இப்ப 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். அந்த 12 அட்டவணைகள் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து படிக்க போறோம். அடுத்தது 2வது ஒரு சிறப்பியல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு மூலங்களில் இருந்து எடுத்து ஆளப்பட்டது. ஓகேவா? ஓகே. சோ நமக்கு வந்து இது வந்து லெந்தியா போறதுக்கான என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெறுமனே ஒரு கவர்னன்ஸ் உடைய பிரின்சிபலுக்கு ஒரு அடிப்படையை மட்டும் சொல்லாம அதோடைய டீட்டெயில் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ப்ரொவிஷனையும் சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய அதிகாரங்கள் என்ன, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க, அவர் ஒருவேளை இடையில இறந்துட்டா என்ன பண்றது, அவர் ராஜினாமா பண்ணிட்டா என்ன பண்றது, அவருக்கான அதிகாரங்கள் என்ன, என்னென்னலாம் அவருக்கு அதிகாரங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நமக்கு வந்து டீட்டெயிலா போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அவ்வளவு டீட்டெயிலாம கொடுத்திருப்பாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, பல்வேறு மூலங்களில் இருந்து எடுத்து ஆளப்பட்டது, drawn from various sources அப்படின்றது. ஓகேவா? சோ பல்வேறு மூலங்களில் இருந்து எடுத்து ஆளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சார் பல்வேறு மூலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை ஆராய்ச்சி பார்த்துதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. அம்பேத்கர் வந்து இதை பற்றி சொல்லுவாரு, ஒரு ரேன்சாக்கிங் அப்படின்ற பேரெல்லாம் நமக்கு வந்து குறிப்பாரு. ஓகேவா? என்ன சொல்லுவாரு? ரேன்சாக்கிங் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து குறிப்பிடுவாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? சோ ரேன்சாக்கிங் அப்படின்றது சூறையாடப்பட்டது அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமானது. சோ யார் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லிருப்பாரு. சூறையாடப்பட்டதுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து பற்றி ஆராய்ச்சி அறிஞ்சு அதுல இருந்து நமக்கு வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ அப்புறம் நமக்கு நிறைய இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது நம்மளுடைய கட்டமைப்பு பகுதி நம்ம வந்து எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1935வது இந்திய அரசு சட்டத்துல இருந்து எடுத்திருப்போம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கேன், பல்வேறு நாடுகள் மட்டும் 1938 சட்டத்தில் நிறுத்தப்படுது. சோ இந்த கட்டமைப்பு பகுதி நமக்கு வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதுல இருந்து நமக்கு வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், நோட் பண்ணி கூட வச்சிருப்பேன். 1935 ஏற்றப்பட்ட அந்த இந்திய அரசு சட்டத்துல எத்தனை ஆர்டிகிள் இருந்துச்சு? ஆர்டிகிளா இருக்கிறாங்க, செக்ஷனா இருக்கும். ஓகேவா? சோ கிட்டத்தட்ட 10 ஷெட்யூல்ஸும் 321 செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்டிகிள் கூட சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிவுகள் ஓகே. சோ 10 ஷெட்யூல் இருக்கும், 321 3 2 1 ஈஸியா நான் வச்சுக்கலாம். சோ அவ்வளவு இருந்துச்சு. ஓகேவா? இங்க இந்திய அரசு சட்டத்துல 10 ஷெட்யூல்ஸ், அதே மாதிரி 321 செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. சோ இது வந்து இவ்வளவும் நமக்கு வந்து இருந்திருக்கும். அப்போ ஆல்ரெடி இதுவே நான் ஆல்ரெடி லாஸ்ட் சொன்ன கதைக்கு வரேன். வரலாற்று காரணிகள் நமக்கு கட்டமைப்பு பகுதியை இங்க இருந்து தான் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிதானே? சோ ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்ட்ரக்சரே இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ இங்கேயே ஆல்ரெடி 321 செக்ஷன் இருக்கும். இது ஒரு கிரிட்டிசிசமா வேற பின்னாடி வைப்பாங்க. இது ஒண்ணும் இல்லப்பா, அந்த 1935 சட்டத்தை தான் கொஞ்சமா மாத்தி எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசைசேஷன் எல்லாம் நமக்கு வந்து வரும். பகுதி பாத்தீங்கன்னா அமெரிக்க மற்றும் ஐரிஷ் அரசியலமைப்புல எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து அடிப்படை உரிமைகளையும், அயர்லாந்துல இருந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? சோ இதுல இருந்து அமெரிக்கால இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க. அமெரிக்கால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. சோ இதுலதான் அமெரிக்க அரசியலமைப்புல தான் நமக்கு வந்து பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. முதலா பிரியாம்பிள் வச்சு எழுதுனதும் அமெரிக்கா தான். அயர்லாந்துடைய அரசியலமைப்புல இருந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்திருப்பாங்க. பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே பிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிலாசபிக்கல் பார்ட் எல்லாமே அமெரிக்கா மற்றும் ஐரிஷ் அரசியலமைப்பை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அடிப்படை உரிமைகள் என்ன? தனி மனிதனுடைய உரிமைகள், உங்களுடைய உரிமைகள். ஓகேவா? சோ பேச்சு சுதந்திரம். ஓகேவா? விருப்பப்பட்ட மதத்தை வழிபடுவதற்கான சுதந்திரம். ஓகேவா? சம உரிமை கொடுக்கிறது, உங்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுக்கிறது. சோ உரிமைகள் மீறப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது அரசுக்கான நெறிமுறை. சோ அரசுக்கு வழிகாட்டு சில விதிகள் கூட சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்னா
நீ வந்து சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றும் போது இதை மனசுல வச்சு ஏற்றிக்கோ அப்படின்ற ஒரு கைட்லைன். இதுக்கு உட்பட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி இல்ல இதை மனசுல வச்சுட்டு சட்டங்களை ஏற்றிக்கோ அப்படின்றது. ஓகேவா? ஸோ சிம்பிள் லேமன் கான்செப்ட்ல உங்களுக்கு சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பிலாசபிக்கல் பார்ட். உங்களுக்கு வந்து இதை வந்து எல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்குது. அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகேவா? படிச்சு தான் ஆகணும். அது ஈஸியா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி மைண்ட்ல வச்சிடலாம். ஈஸியான ஒரு பாட்டு தான். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து தத்துவ பாட்டா இருக்குது அப்படின்றத, ஸோ பிலாசபி பாட்டா இருக்குதுன்றது தெரிய வரும். அரசியல் அமைப்பு பகுதி நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேவா? ஏன் நம்ம வந்து இங்கிலாந்துல இருந்தா பெருவாரியா எடுத்திருப்போம்னா நம்ம ஆல்ரெடி இங்கிலாந்து தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வந்து என்ன ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் நம்ம மேல திணிக்கிறாங்க. அதைப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ 1858 இருந்து நமக்கு அந்த 1857 பெருங்கலகத்துக்கு அப்புறமே, ஓகே, முதல் இந்திய சுதந்திர போர், ஓகே, அதுக்கப்புறமே 1858 இருந்து இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவை மாறிட்டு, ஓகேவா? அவங்க பார்லிமெண்டோட கண்ட்ரோல் நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ வரும்போது பிரிட்டிஷ் இந்தியாவை இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட் சிஸ்டம், அவங்களுடைய அரசியலமைப்பு இது அதன்படி தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் இங்க வந்து ரூல் பண்றாங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பழகிட்டோம். ஸோ அதையே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ற காரணம் ஸோ என்னவா மெயினா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தும் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? ஒருவேளை நம்ம வந்து அமெரிக்கா வந்து நம்மள இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா அதிபர் முறையை ஃபாலோ பண்ணிருக்கோமோ என்னமோ தெரியல. ஓகே, ஃபைன். ஸோ கேபினெட் அரசாங்கம் ஆகட்டும், சட்டமன்ற நிர்வாக உறவுகளாகட்டும், இது எல்லாமே அங்க இருந்தது. ஸோ கேபினெட் அரசாங்கம் அப்படின்றது, ஸோ கேபினெட் அப்படின்றது அமைச்சரவைக்குள்ள ஒரு அமைச்சரவை அப்படின்ற மாதிரி. ஸோ முக்கியமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் கேபினெட் அரசாங்கம் அப்படின்றது. ஸோ இது வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா செயல்படும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பாராளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற முறை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா செயல்படும். ஓகேவா? ஸோ அதாவது அமைச்சரவை வந்து மொத்த பாராளுமன்றத்துக்கும் அதாவது மொத்த லோக்சபாவுக்கும் நமக்கு என்னது கட்டுப்பட்டது அப்படின்ற மாதிரி. இவங்க யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா மொத்த பேரையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ பல்வேறு மூலங்களிலிருந்து எடுத்து ஆளப்பட்டது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 4 மூலங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம பின்னாடி வந்து இன்னும் நிறைய மூலங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட்ல இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பவே பார்த்தா போர் அடிச்சிடும். இப்போதைக்கு ஒரு 4 விஷயம் வச்சுக்கோங்க. 1935 நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? கட்டமைப்பு எடுத்துக்கிட்டோம். 1935 அரசமைப்பு சட்டத்தில இருந்து கட்டமைப்பு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் போன்ற தத்துவ பகுதிகளை அமெரிக்க மற்றும் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிட்டோம். அமெரிக்க மற்றும் அயர்லாந்தோடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பகுதி, பொலிட்டிக்கல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? ஓகேவா? சோ அதெல்லாம் நமக்கு வந்து இங்கிலாந்துல இருந்து எடுத்துக்கிட்டோம். சோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்வேறு மூலங்களில் இருந்து எடுத்தாளப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையின் கலவை. என்ன சார் நெகிழும் நெகிழா? ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிள். சோ நமக்கு வந்து கலவைன்னு சொல்லும் போது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி. ஓகே, சோ ரிஜிடிட்டினா அப்படின்னா என்னது? ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்குது. பிளெக்சிபிலிட்டினா ஈஸியா வளைஞ்சு கொடுக்கறது இல்லையா? அவ்வளவுதானே மீனிங். ஓகேவா? நெகிழும் ஈஸியா வளைஞ்சு கொடுக்கும், ஈஸியா அதுக்குள்ள புக முடியும். நெகிழா அவ்வளவு ஈஸியாலாம் அதை வந்து நீங்க எதுவும் பண்ணிட முடியாது. அவ்வளவுதான். புரிஞ்சா? சில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இப்போ வந்து முகப்புரையை வந்து திருத்தம் பண்ணதுக்கு என்ன ஒரு ரூல் போட்டிருப்பாங்க? நீங்க அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு மாறாம நீங்க வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடிப்படை கட்டமைப்பு மாறாம திருத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் முகப்புரைக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் நமக்கு சில விஷயங்களை ஈஸியா அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள சில விஷயங்களை, சில ஆர்டிக்கிளை, சில விதிகளை ரொம்ப சுலபமா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? திருத்தம் பண்ணிடலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெகிழும் அரசியலமைப்பு. இப்ப இங்கிலாந்து அரசியலமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியாவே அதை அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. ஓகேவா? அமெரிக்க அரசியலமைப்பு வந்து நெகிழா அரசியலமைப்பு. ஓகேவா? ரொம்ப ரிஜிடா இருக்கும். அங்க வந்து பண்ணவே முடியாது. அதை பண்ணனா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா ஸ்டேட்டோட ஒப்புதல் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நெகிழா அரசியலமைப்பு அப்படின்றது சட்ட திருத்தத்தை திருத்த சிறப்பு வழிமுறை தேவை. புரியுதா? சொல்றேன். நெகிழும் அரசியலமைப்பு அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, சோ நெகிழா அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பு ரெண்டுமே கலந்தது. அப்போ இந்திய அரசியலமைப்புல சில விஷயங்களை ஈஸியா கரெக்ஷன் பண்ணிடலாம், திருத்தம் பண்ணிடலாம். சில விஷயங்களை ஈஸியா திருத்தம் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இரண்டும் கலந்தது. சோ ஆர்டிகல் 365 நம்ம பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஆர்டிகல் 365 இப்ப நான் வந்து சொல்றேன், கவனிச்சுக்கோங்க.
ஆர்டிகல் 365 வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான திருத்தங்களை நமக்கு வந்து கொடுக்குது. ஆர்டிகல் 368 2 விதமான திருத்தங்களை கொடுக்குது. ஓகேவா? சோ என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை, அது என்னென்ன விஷயங்கள் டீட்டெயிலா பார்க்கலாம் பின்னால. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்போ குடியரசுத் தலைவர் இருக்காங்க. ஓகேவா? 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் இருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன், இப்போ குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறையில நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஆக்சுவலா குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்க? இதுவும் சொல்லிடுறேன், நம்ம பின்னாடி பார்ப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏஸும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும், ஓகேவா, லோக்சபால உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் ஓட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து மாநிலம் எல்லாமே கடமைப்பட்டிருக்கு இல்லையா? எல்லா மாநிலத்துல வந்து சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ராங்கான ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் முறையில ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 அன்னைக்கு நாடாளுமன்றத்துல 2/3 மெஜாரிட்டி வந்து வந்திருக்கணும். ஓகேவா? 2/3 மெஜாரிட்டி, இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை வந்து என்னவா இருந்திருக்கும்? அதாவது 3 மடங்கு 2/3, அதாவது 3ல 2 பங்கு பேர் வந்து ஓகே சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ டைப் ஆஃப் மெஜாரிட்டி நான் வந்து எல்லாமே பின்னாடி வராங்க, அதனால நான் வந்து சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே கைண்ட் ஆஃப் இன்ட்ரோ தான், ஒரு விதமான இன்ட்ரோ. ஓகேவா? ஸோ அப்போ ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கே போர் அடிச்சிடும், என்னடா இவ்வளவு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போவோம். நான் சொல்றதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஓகேவா? டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ என்ன சார் அப்படின்னு கேளுங்க. ஸோ 2/3 மெஜாரிட்டி வந்து அவங்க, அதாவது 2/3ல பாஸ் பண்ணணும். 300 பேர் வந்திருந்தாங்கன்னா 200 பேர் வந்து ஓட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஒரு 450 பேர் வந்திருந்தாங்கன்னா என்னது? ஸோ 450 பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா 300 பேர் வந்து ஓட் பண்ணிருக்கணும். அப்பதான் இது வந்து 2/3 மெஜாரிட்டி. அது கூடவே பாதி மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும். ஓகேவா? 1/2 ஸ்டேட், ஆஃப் ஆஃப் த ஸ்டேட். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது? 28 மாநிலங்கள் இருக்குது. அதுல 14 மாநிலங்களுடைய ஒப்புதல் நமக்கு வந்து வேணும். ஸோ 14 மாநிலங்களுடைய ஒப்புதல் கிடைத்தா மட்டும்தான் இது நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெரும்பான்மை இருக்குது. ரொம்ப ரிஜிடா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல இருக்குது, ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது இந்த கண்டிஷனுக்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ மாத்துறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிறதுல எல்லாருமே, அதாவது 3ல 2 பங்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும், இல்ல அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சோ அந்த விஷயம் சொல்றது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இது போக அவங்களுடைய கண்ட்ரோல்ல பாதிக்கு பாதி ஸ்டேட் இருக்கணும். பாதிக்கு பாதி ஸ்டேட்ல அவங்க ரூலிங் இருக்கணும், இல்ல அவங்க சொல்றத கேட்கறதா இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். சோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து மாத்த முடியும் இல்லையா? சோ பிரசிடென்டோட எலெக்ஷன்லாம் அப்படிதான் பண்ண முடியும். சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த 368 கீழே வராமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படியும் சில விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்து பார்ப்போம். ஆர்டிகிள் 4ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 4ல ஆர்டிகிள் 2 and 3ல ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரியை மாத்தணும், ஸ்டேட்டோட பேரை மாத்தணும், புதுசா ஸ்டேட்டை உள்ள கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஆர்டிகிள் 368 தேவையில்லை, சாதாரணமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சில இதை வந்து திருத்தம் பண்றதுக்கு நமக்கு ரிஜிட், ரொம்ப கஷ்டமான முறை ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது இந்த சொன்ன இல்லையா ஆர்டிகிள் 368, அது சில இதெல்லாம் ஈஸியாவே. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு வந்திருக்கல பாதி பேர் ஓட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா 150 பேர் ஓகே சொன்னாலே அதை பாஸ் பண்ணிடலாம். அது வந்து சில விஷயங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு மாநிலத்துடைய பேரை மாத்துறதுக்கோ, மாநிலத்துடைய எல்லையை மாத்துறதுக்கோ, ஓகே, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளே நான் வச்சுக்கோங்க. நெகிழும் தன்மை அப்படின்னு ஈஸியா நம்ம மாத்தலாம் அப்படின்றது, அந்த மாநிலத்துடைய பேர் மாத்தலாம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த, அதாவது பாதி வந்திருக்கல பாதி பேர் ஓட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஆனா பிரசிடென்டோட எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் பின்னால. பிரசிடென்டோட எலெக்ஷன் மெத்தட்ல நம்ம மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. 2/3 மெஜாரிட்டி வேணும். அது வந்திருக்கிறதுல 3ல 2 பங்கு பேர் வந்து ஓட்டு போடணும். அது போக பாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் நமக்கு வந்து வேணும். சோ இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. ஓகேவா? சோ புரிஞ்சாப்போ அப்ப நெகிழும் மட்டும் நெகிழா தன்மை உடையதா நமக்கு வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு சிறப்பு இயல்பு. இப்போ ஏன் சிறப்பு இயல்பு? அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க, நெகிழா தன்மை உடையது. பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க, நெகிழும் தன்மை உடையது. நமக்கு ரெண்டுமே இருக்கு. சோ இதுவும் நமக்கு ஒரு சிறப்பு இயல்பா அங்க இருக்குது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒற்றை ஆட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஒற்றை ஆட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி, அதாவது ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? Federal system with unitary bias. ஓகே, என்ன சார் இது ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்ற பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒற்றை ஆட்சினா என்ன தெரியணும்?
கூட்டாட்சினா என்னன்னு தெரியணும், அப்புறம் ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்ற நமக்கு வந்து என்னன்னு தெரியணும். ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி இந்த கூட்டாட்சி அரசாங்கத்தை பற்றி சில இடங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? சோ கூட்டாட்சி வந்து என்ன ஆக்கணும்? ஸோ பேசிக்கா வந்து இரட்டை அரசாங்கம் இருக்கணும். என்ன சார் இரட்டை அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மாநில அரசும் மத்திய அரசும். ஓகேவா? ஸோ மத்திய அரசு, மாநில அரசு இல்லை ஒன்றிய அரசு, மத்திய அண்ட் மாநில அரசுகள் இருக்கணும். அதான் இரட்டை அரசாங்க முறை நமக்கு இருக்குதா? இருக்குது. அப்ப நம்ம வந்து கூட்டாட்சியா? எஸ், கூட்டாட்சி இருக்குது. ஓகேவா? அதிகார பகிர்வு நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? அதிகார பகிர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எல்லாருக்குமே வந்து அந்த அதிகாரம் வந்து ஒரே ஆளுடைய கையில வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வுனா சென்டர் நினைச்சா சில வேலைகளை பண்ணலாம், ஸ்டேட் நினைச்சா சில வேலைகளை பண்ணலாம். இந்த மாதிரி அதிகார பகிர்வு. ஓகே, சோ எல்லாமே சென்டர் தான் பண்ணா அது வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும், ஒற்றையாட்சி தன்மையா மாறிடும். ஓகேவா? சோ எல்லாமே ஸ்டேட் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்க முடியாது. சோ எல்லாமே சென்டர் பண்ணா இங்க நமக்கு சென்டர் நினைச்சா சில விஷயங்களை பண்ணலாம். அதாவது அதுக்குதான் வந்து என்ன சொல்றது, யூனியன் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். ஷெட்யூல் 7ல நம்ம வந்து பார்க்கும்போது டீட்டெயிலா சொல்றேன். அடுத்தது ஸ்டேட் நினைச்சா சில விஷயங்களை பண்ணலாம். அப்போ அதிகார பகிர்வு, அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது, இரட்டை அரசாங்க முறையில பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு சுதந்திரமான நீதித்துறை. ஓகேவா? நீதித்துறை சுதந்திரமான செயல்படுது அப்படின்னு கேட்டா எஸ், செயல்படுது. நமக்கு என்ன சொல்லுவோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஇஎல், ஜெல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இ ஃபார் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லுவோம், யாருன்னு பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறையை நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? யார் நிர்வாகத்துறை சொல்றேன். எல் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ், யாரு, சட்டமன்றத்துறை, இல்லைன்னா சட்டங்களை ஏற்றுவாங்க, சட்டமன்றத்துறை. அடுத்தது ஜே ஃபார் ஜுடிஷியரி, நமக்கு தெரியும் என்னது, நீதித்துறை. ஓகேவா? சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, நம்ம சொல்லிக்கிறோம் ஈஸியா. ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 வரும். சோ இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு யாரு, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டத்தை இயற்றுறவங்க இல்லையா? நீங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வருவாங்க. சோ இதுல இருந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? அவர் வந்து நிர்வாகம், சட்டத்தை செயல்படுத்துறவர். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர். சார் பிரைம் மினிஸ்டர் எம்பி தானே, ஒரு எம்பி தானே பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. எஸ், எம்பி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. சோ அது நமக்கு வந்து இங்க ஒரு விஷயம், லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கவங்களே நமக்கு வந்து என்னவாவும் இருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கவங்களே நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. சோ மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் நமக்கு அந்த மாதிரி வருவாங்க. ஓகேவா? சோ இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வருவாங்க. சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ நமக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற லிஸ்ட்ல இருப்பாங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் யாரு, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க எல்லாமே அந்த லிஸ்ட்ல தான் நமக்கு வந்து வருவாங்க. ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டேட்லனா எல்லா எம்எல்ஏஸும், சென்ட்ரல்னா எல்லா எம்பிஸும் அதுல வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க நிர்வாகத்துறை. சோ இந்த நிர்வாகத்துறை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் சம்பந்தம் இருக்கு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா நிர்வாகத்துறை அப்படி கிடையாது. நீதித்துறை, ஜுடிஷியரி அப்படி கிடையாது. நமக்கு சுதந்திரமான நீதித்துறை நமக்கு இருக்குது. ஓகேவா? சோ இவங்க ஏதாவது தவறா பண்றாங்க, சட்டம் ஏற்றல பிரச்சனை வருது, அதை செயல்படுத்தல பிரச்சனை வருது, கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒவ்வாம இருக்குது. ஓகேவா? சோ இந்த டைம்ல நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடலாம். சோ நீதிமன்றம் தனித்து செயல்படுகிறது. ஓகேவா? சோ இங்க ஒரு சுதந்திரமா நீதித்துறை, இது வந்து கூட்டாட்சி அரசாங்கத்துடைய ஒரு பிரின்சிபல். ஓகேவா? அதுக்கப்புறம் ஈரவை சட்டமன்றம். ஈரவை சட்டமன்றம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்லாம் கொடுத்துருக்கேன். ஈரவை சட்டமன்றம் என்ன, நமக்கு லோக்சபா, ராஜ்யசபா இருக்கா, அதே மாதிரி சில மாநிலங்கள் நமக்கு வந்து மேலவை, கீழவை இருக்கும். ஓகேவா? மேலவை, கீழவை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபா அப்படின்னு நமக்கு வந்து மக்களவைன்னு சொல்லுவோம். ஓகே, மேலவை வந்து நமக்கு வந்து, கீழவை வந்து மாநிலங்களவை, இது வந்து மக்களவை. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு வந்து கூட்டாட்சிக்கான விஷயங்கள் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சிக்கான விஷயங்கள் என்ன பாருங்க. சோ ஒரு கூட்டாட்சி நாட்டுல வந்து கூட்டாட்சினா ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்றது. இங்க அப்படியா, இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்ற ஒன்னும், கேரளா அப்படின்ற ஒன்னும், ஆந்திரா, இது போன்ற 28 மாநிலங்களும் சேர்ந்து இந்தியாவை உருவாக்கல. இந்தியா அப்படின்ற ஒரு பரந்தப்பட்ட நிலப்பரப்பு நம்மளுடைய நிர்வாக வசதிக்காக 28 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. புரியுதா? சோ அப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒற்றை ஆட்சி தன்மையாக உள்ளதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா காட்டுது. அப்போ இங்க வந்து ஒற்றை அரசியலமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு தனியா ஒண்ணு நாங்க எழுதிக்கிட்டோம், கேரளா ஒண்ணு தனியா எழுதிக்கிட்டாங்க, லாஸ்ட்ல நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டோம்,
பின்னாடி ஏதாவது விருப்பம் எல்லாம் பிரிஞ்சு பெறுவோம் அப்படின்னு கிடையாது. ஒற்றை குடியுரிமை, ஓகேவா? ஸோ சகோதர இனத்தை வளர்க்கறதுக்காக தான் மெயினா அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னொன்னு ஒற்றை குடியுரிமை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்தியர் அப்படின்ற உணர்வு வரணும், ஒரே கண்ட்ரி ஒரே இது அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். நீங்க பக்கத்து மாநிலத்துக்கு போகும்போதே உங்கள்ட்ட வந்து பாஸ்போர்ட் விசா கேட்டாங்கன்னா என்ன பண்றது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அடுத்தது மாநில ஆளுநர் மத்திய அரசால் நியமனம் பண்றாரு. இது போல நிறைய விஷயங்கள் இது நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். நமக்கு இருக்கு கூட்டாட்சி தத்துவங்கள்ன்ற ஒரு டாபிக் இருக்கும். ஓகே, சோ மாநில ஆளுநர் மத்திய அரசால வந்து நியமிக்கப்படுறது அப்படிதானே. சோ பாருங்க, இங்க ஸ்டேட் தான் எல்லாமே. இங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்ல போனா ஸ்டேட்ல வந்து சிஎம் இருக்காரு, அமைச்சரவை இருக்குது, நமக்கான ஆட்கள் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்றது, நம்ம ஒரு சட்டம் இயற்றணும்னா அந்த ஆளுநர் ஓகே சொன்னாதான் சரி பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து எல்லாத்துலயும் லூஸ் விடக்கூடாது, இவங்க பிடிச்ச விஷயம் சொல்லிட்டு யாரை வச்சிருக்காங்க, ஒரு ஆளுநரை வச்சிருக்காங்க. ஸோ அப்போ சென்ட்ரல் நம்மளை கண்ட்ரோல் பண்றது. ஸோ இதுவும் ஒற்றையாட்சிக்குள்ள ஒரு ஒரு கூறு தானே, ஓகேவா? யூனிட்டரி புரியுதா உங்களுக்கு? ஃபெடரலுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். அப்போ இந்தியாவில் என்ன இருக்குது, ரெண்டுமே இருக்குது, ஓகேவா? அதான் அங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி, ஓகேவா? ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி. ஸோ இந்த ஒற்றையாட்சி இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடுடைய முழக்கமே முன்னாடி இருந்தே இந்த திராவிட கட்சிகள், திமுக ஆகட்டும், அண்ணாவுடைய முழக்கம் இது ஃபேமஸ் ஆனது, ஓகேவா? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் எங்களை வந்து சுயமா செயல்படுங்க, மத்தியில் நாங்கெல்லாம் சேர்ந்து வந்து பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் தான். அதுக்கான ஒரு புத்தகத்தில் ஒரு அருமையான விளக்கம் கூட எழுதியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, மத்திய அரசாங்கம், மத்திய சர்க்கார் என்ன சொல்லுது, ஒரு 16 முழ வேட்டியை கொடுத்து ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, மொத்தமா ஒரு 14 முழ வேட்டி எடுத்து 4 பேருக்கு இருக்காங்க வீட்டுல, அந்த 4 பேரும் சேர்த்து கட்டிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம், நாங்க அந்த வீட்டுல இருக்கிறோம் 4 பேரும், ஆனா அந்த 16 முழ வேட்டிய 4 மூலமா பிரிச்சு கொடுத்துருங்க, ஆளுக்கு 4 மூலமா நாங்க ஆளுக்கு ஒன்னா கட்டிட்டு ஃப்ரீயா இருக்கிறோம், நாங்க சேர்ந்தா இருக்கோம், நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் தான் அந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம் எல்லாம் சொல்லியிருப்பாரு, ஓகேவா? ஸோ இது ஒரு மேடை பேச்சிலே ஒரு புத்தகத்திலேயே அதிலே உள்ளது. ஆனால் அவருடைய புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கும், அவர் எழுதின மாதிரி எனக்கு தெரியல, மேடை பேச்சில பேசின மாதிரி உள்ளது, அதை வந்து புத்தகத்துல வந்து மாற்றி எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியில நமக்கு என்னவா இருக்குதுன்னா, இப்போ ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி. ஒற்றையாட்சி தன்மையுடைய கூறுகள் வந்து வலுவா இருக்குது, ஓகேவா? என்னதான் இருந்தாலும் சென்டர் தான் நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து டாமினேட் பண்ணுது, ஸ்டேட் பண்றதை விட. ஸ்டேட் டாமினேட் பண்ணா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எல்லா ஸ்டேட்டும் டாமினேட் பண்ற மாதிரி விஷயங்கள் இங்க இல்ல. ஓகே, நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி, பல மாநிலங்களால் ஆனது கிடையாது. இந்தியா அப்படின்ற ஒரு நாடு நம்முடைய நிர்வாக வசதிக்காக பிரித்து வைக்கப்பட்டுள்ளது, ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒற்றையாட்சிக்குள்ள கூறுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ஓகே தானே, எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, கூட்டாட்சி என்ற வார்த்தை நமக்கு எதுவுமே அரசியலமைப்புல இடம் பெற்றிருக்காது, ஓகேவா? ஸோ அதே நோட் பண்ணி, கூட்டாட்சி என்ற வார்த்தை அரசியலமைப்புல இடம் பெற்றிருக்காது. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான், ஓகேவா? நாட் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ மாநிலங்களின் ஒன்றியம் வேற, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் வேற, ஓகேவா? அமெரிக்கா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட், ஓகேவா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியம். இது நமக்கு ஆர்டிகிள் 1ல சொல்லியிருப்பாங்க, இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த செஷன் நம்ம பிரேக் அப்புறம், ஸோ பிரேக் வரை இது கண்டினியூ ஆகும், பிரேக் அப்புறம் நம்ம வந்து அதுதான் பார்க்க போறோம். அடுத்த டாபிக் நமக்கு அதான். ஓகே, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி. இப்போ இதுல பார்க்க உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க. மோரிஸ் ஜான்சன் அப்படின்ற என்ன சொல்றாருன்னா, பேரம் பேசும் கூட்டாட்சி, ஒரு பார்கெனிங் கூட்டாட்சி, பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டாட்சி மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்களால தனித்து எதுவும் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்றா பாருங்க, கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? ஸோ கோஆபரேட்டிவ் கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? எல்லாம் இணைந்தா செயல்படுறது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேசி வியர் சொல்றாரு. பாருங்க, ஸோ ஆமா பார்த்தா அப்படின்னு இருக்குது, ஒரு கூட்டாட்சி அப்படின்றது அமெரிக்கா மாதிரி முழுமைத்தன்மை அடையலை, ஓகேவா? ஸோ ஓரளவு கூட்டாட்சி மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்றாரு. ஐவர் ஜெனிங்ஸ் இன்னும் அழகா சொல்றாரு, மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி இருக்குது, ஆனா அவங்க கண்ட்ரோல் பண்றலாம் சென்ட்ரலா இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு மையத்துவத்தை கொண்ட கூட்டாட்சி. பாருங்க, எங்கேயுமே ஒன்லே கூட்டாட்சி இருக்கணும், இல்லைன்னா கூட்டாட்சி இல்லா இருக்கணும். நமக்கு வந்து இல்லைன்னா ஒற்றையாட்சி இருக்கணும். இங்க பாருங்க, நமக்கு ஒற்றையாட்சினா புரியுது இல்லையா, ஃபுல்லா சென்ட்ரலுடைய கண்ட்ரோலா இருக்கும், ஓகேவா? நீ மாநிலமா பிரிச்சு வச்சிருக்கோம், ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா சென்ட்ரலுடைய கண்ட்ரோல். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டையும் சில அதிகாரங்கள் இருக்குது, ஓகே? அப்போ ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி, நமக்கு வந்து சென்டர் தான் எண்ட் ஆஃப் த டே டாமினேட், அவங்க தான் மேல இருக்காங்க. அடுத்தது பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை, ஓகே? பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை என்ன சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிபர் முறையை ஃபாலோ பண்றோமா, பாராளுமன்ற முறையை ஃபாலோ பண்றோமா? பாராளுமன்ற முறையை ஃபாலோ பண்றோம். எங்க இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், அமெரிக்கால இருந்து, ஓகேவா? அமெரிக்கா இல்ல, இங்கிலாந்துல இருந்து, யூகேல இருந்து. நம்ம வந்து அவங்க தான் இது பண்ணாங்க, நம்மளுடைய அரசியலமைப்பு விதிகள் எல்லாமே அவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம வந்து பாராளுமன்ற விதியை ஃபாலோ பண்றோம்.
பிரிட்டனும் அதான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அமெரிக்காவின் அதிபர் முறை அல்லாமல் இங்கிலாந்தில் பாராளுமன்ற முறை. இங்க யாருக்கு பவர்? என்ன சார் பாராளுமன்ற முறை? ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். பாராளுமன்றத்தில் நமக்கு வந்து பிஎம்க்கு தான் பவர், அப்படிதானே? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஎம்க்கு தான் வந்து ஹையஸ்ட் பவர். அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிபருக்கு தான் ஹையஸ்ட் பவர், அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். நமக்கு எங்க குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுவாரு இல்லையா? இங்க வந்து மறைமுகமா குடியரசுத் தலைவர், அதாவது நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண எம்எல்ஏஸும் எம்பிஸும் சேர்ந்து நம்ம சார்பா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் அப்படி நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம், நம்மளே டைரக்டா வந்து ஓட்டு போடுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற அமைப்பு முறை. ஸோ பாராளுமன்ற அமைப்பு முறை வேற இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே கூட்டுறவு கொள்கை. அதான் நான் சொன்னேன் இல்லையா? என்ன சார் இந்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே, சட்டமன்றம் என்ன? லெஜிஸ்லேட்டிவ், இது என்ன? எக்ஸிகியூட்டிவ். நான் என்ன சொன்னேன்? எம்பி தான், ஓகேவா? ஸோ எம்பி தான் நமக்கு வந்து யாரா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. எம்பி தான் நமக்கு யாரா இருப்பாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா இருப்பாங்க, ஏதோ ஒரு அமைச்சரா இருப்பாங்க, ஓகேவா? அப்போ இது வந்து யாரு? பிஎம் அப்படின்றது எக்ஸிகியூட்டிவ், எம்பின்றது யாரு? லெஜிஸ்லேட்டிவ். ஸோ அப்போ இவங்களுக்கு இடையே உள்ள ஒரு கூட்டுறவு கொள்கை இருக்குது, அப்படித்தானே? எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த எல்லாமே எம்பிஸ் தான், அதுல இருந்து இவங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வேற நான் வேற இல்லை, இவங்க சட்டத்தை ஏத்துறாங்க, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு குறிப்பிட்ட சிலவரை நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றது. ஸோ இது வந்து பாராளுமன்ற முறையுடைய ஒரு ஃபியூச்சர். அதுக்கப்புறம் கேபினெட் அரசாங்கம், ஓகேவா? கேபினெட் அரசாங்கம் அப்படின்றது அமைச்சரவை, அமைச்சருடைய முக்கியமான நபர்கள் இருக்கிறது தான் கேபினெட் அரசாங்கம். பொறுப்புள்ள அரசாங்கம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்றது. ஓகே, என்ன? ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணாருன்னா மொத்த பாராளுமன்றத்தையே பாதிக்கும், ஓகேவா? ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது, அவருக்கு பாதிக்கப்படுறாரு, இல்ல அவர் தப்பு பண்ணாரு அப்படின்னா மொத்த இதுக்கும் அவர் வந்து கடமைப்பட்டவர், ஓகேவா? அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இது நம்ம பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், இது இன்ட்ரோ தான். ஓகே, ஒரு எம்பி விட்டுருங்க. ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு மசோதா கொண்டு வர்றாரு, அந்த மசோதா பாஸ் ஆகலாம், என்ன ஆகும்? கவர்மெண்ட் கலைஞ்சிரும், ஆட்சி கலைஞ்சிரும். ஓகே, அப்படின்னா அந்த நான் கொண்டு வர மசோதா மேல என்ன சொல்றது, அது பாஸ் ஆகல அப்படின்றப்ப சொந்த கட்சிக்காரனே சப்போர்ட் பண்ணல, பாதி பேர் கூட சப்போர்ட் பண்ணல அப்படின்றப்ப என்ன ஆச்சு? ஓகே, பாதிக்கு மேல நம்ம இருந்தவங்க தான் ஆட்சி பண்றாங்க இல்லையா? ஸோ பாதிக்கு மேல வரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றப்ப ஆட்சி வந்து கலந்துரும், அந்த மாதிரி சூழல் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி தான். அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, இங்க வந்து யாருக்கும் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிரும். அப்போ பொறுப்புள்ள அரசாங்கமா இருக்குது, ஓகேவா? அப்போ ஒரு மாடல் கவர்மெண்டா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி பண்ணும், கரெக்ட் தானே? இப்ப நம்ம பேசணும், அப்படிதானே? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது, பிஜேபியா, காங்கிரஸா, ஆம் ஆத்மியா, திமுகவா எல்லாம் போட்டி போடுறாங்க. யாரு வந்து மெஜாரிட்டி வராங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி பண்றாங்க. கீழவை கலையும் தன்மை. என்ன சார் இது கீழவை கலையும் தன்மை? கீழவை கலையும் தன்மை, லோக்சபா, ராஜ்யசபா பார்த்தோம் இல்லையா? இதுல லோக்சபா வந்து பாத்தீங்கன்னா எவரி 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும், கலைஞ்சிரும், அப்படிதானே? ஆனா ராஜ்யசபா அப்படி கிடையாது. என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும். இதோட டெனூர் வந்து ஒரு எம்பி இருக்காருன்னா 6 இயர் டெனூர். ஆனா எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மொத்தம் ஒரு 300 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், 300 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து ஒரு 100 பேர் வெளியே போவாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உள்ள வருவாங்க, அடுத்த 2வது வருஷத்துல இன்னொரு 100 பேர் வெளியே போவாங்க, ஆனா அடுத்த 100 பேர் வந்து உள்ள வருவாங்க. அடுத்த 2 வருஷத்துல அடுத்த 100 பேர் உள்ள வருவாங்க, வெளியே போவாங்க, அடுத்த 100 பேர் வந்து உள்ள வருவாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமா கலையாது, 1/3 ஆஃப் த இதுதான் வந்து நமக்கு வந்து கலையும். 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து வெளியே போயிட்டு 1/3 ஆஃப் த மெம்பர் உள்ள வருவாங்க. ஆனா 1/3 ஆஃப் த மெம்பர் வெளியே போறாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய 2/3 ஆஃப் மெம்பர் உள்ளே தான் இருப்பாங்க, ஓகேவா? இது வந்து புரியுதா? மொத்தமா கலைஞ்சிரும். கீழவை வந்து அவ்வளவுதான், 5 வருஷம் முடிஞ்சா அப்படியே முடிஞ்சு எல்லாரும் வெளியே போங்க, அடுத்த எலெக்ஷன்ல இருந்து வின் பண்ணா உள்ளவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, ஓகேவா? ஸோ கீழவையின் கலையும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. பாராளுமன்ற அமைப்புடைய ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுல அந்த பாயிண்ட் பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை அப்படின்றது. ஸோ இதுவும் நமக்கு ஒரு சிறப்பியல்புகளாக இருக்குது. அடுத்தது பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் தொகுப்பு. பாராளுமன்ற இறையாண்மைனா பாராளுமன்றம் தான் ஹையஸ்ட் இது, ஓகேவா? அங்கதான் உயர்ந்தபட்ச சட்டங்கள் திட்டங்கள் ஏற்றுறது, அவங்க தான் தி டாப் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி. ஸோ இந்த டாக்டரின் பாராளுமன்ற இறையாண்மை, சாவர்னிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், இந்த கொள்கை வந்து எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. எங்க எடுத்துக்கிட்டாங்க? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இருந்து எடுத்துட்டாங்க, ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் சுப்ரமசி, நீதித்துறை மேலாண்மைன்றது அமெரிக்க நீதிமன்றத்துல எடுத்துட்டாங்க, ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து டிஃபர் ஆனது. என்ன டிஃபர் ஆகுது பாத்தீங்கன்னா, இங்கதான் இந்தியாவினுடைய இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ
ஓகே. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட விட குறுகியது தான். நமக்கு இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ண, சட்டத்தில் உண்டான நடைமுறை ஃபாலோ பண்றோம். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின் உரிய செயல்முறை ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஆர்டிகல் 21 நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். என்னன்னு என்ன சார் சட்டத்தின் உண்டான நடைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஓகேவா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்றது, அதாவது சட்டத்தில் என்ன சட்டம் இருக்கோ அதை வந்து நடைமுறைப்படுத்துறது. ஓகே, என்ன சட்டம் இருக்கோ அதை வந்து நடைமுறைப்படுத்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சட்டத்தின் உரிய செயல்முறை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா சட்டமன்றம் ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குது. ஓகேவா? அந்த சட்டம் வந்து சரியான நடைமுறைகளை பின்பற்றி தான் ஏற்றப்பட்டதா அப்படின்ற ஒரு இதை வந்து பரிசோதிக்கிறது. ஆனா அந்த சட்டம் நியாயமானதா நியாயமற்றதா அப்படின்றதெல்லாம் இங்க வந்து விசாரிக்க முடியாது. புரியுதா? இதுதான் சட்டம். சட்டமன்றத்துக்கு பாராளுமன்ற இறையாண்மை, சட்டமன்றத்துக்கு முழு அதிகாரம். அதே சேம் டைம் சட்டம் வந்து சரியான முறையில இயற்றப்பட்டதான்னு மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர அந்த சட்டத்தினுடைய நியாயத்தை ஆய்வு செய்ய முடியாது. இது இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அப்போ என்ன சார் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அமெரிக்காவில் என்ன சார் ஃபாலோ பண்றாங்க, என்ன சட்டத்தின் உயரிய செயல்முறை? ஸோ அப்போ சட்டத்தின் உண்டான நடைமுறையில நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, பாராளுமன்றம் தான் டாப்ல நிக்குது, பாராளுமன்றத்துக்கு இறையாண்மை வந்து கிடைக்குது. ஓகேவா? புரியுதா இந்த கான்செப்ட்? கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், நான் வச்சுக்கோங்க. சட்டத்தினால் உண்டான நடைமுறை. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை ஆற முடியாது, அது வந்து சரியான முறையில் ஏற்றப்பட்டதா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இதை வந்து எக்ஸாக்டா கனெக்ட் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது ஒரு எளிமையான உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸாக்டா போய் பார்க்க முடியாது, இது வந்து பெருசு. நான் சொன்ன அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்களா? என்ன சொன்னேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் சரியான முறையில் இயற்றப்பட்டதா அப்படின்றத பார்க்கும், ஆனா அதை அந்த நியாயத்தை வந்து பார்க்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சிம்பிளா சொல்றேன், இதை வந்து பெருசா கனெக்ட் பண்ணிக்காங்க, இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் எடுத்துக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு கொலை பண்றோம், கொலை பண்ணா என்ன தண்டனை அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணா தண்டனை, இப்போ என்ன காரணத்துக்காக கொலை பண்ணா? ஓகேவா? தற்காப்புக்காக பண்ணானா, இல்லை ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டானா? ஓகேவா? உண்மையாவே நியாயமான இதுல இருந்து கோபம் பண்ணிட்டானா அப்படின்றதெல்லாம் இங்க வந்து பார்க்காது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துல கொலை பண்ணியா, சட்டத்துல இந்த இது இருக்குது, முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சட்டத்தின் உரிய செயல்முறை. ஓகேவா? செயல்முறை சார்ந்த நியாயம், ஒரு தண்டனையை விதிக்கிறதுக்கு முன்னாடி சரியான விசாரணை, ஓகேவா, உண்மையான முடிவு ஆகியவை இருக்கணும். ஓகேவா? அதாவது சட்டங்கள் வந்து அந்த தண்டனைக்கு ஏற்றதா இருக்கணும். கொலை பண்ணிட்டாலே அவனுக்கு வந்து 10 வருஷம் ஜெயிலில் இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை வந்து புரியதுக்காக மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். கொலை பண்ணிட்டாலே தண்டனை, இதான் தண்டனை, 10 வருஷம் தண்டனை அப்படின்றது இந்தியாவில் சட்டத்தினால் உண்டான நடைமுறை. சட்டத்தின் உரிய செயல்முறைனா அதை வந்து ஆராய்வாங்க. ஓகேவா? அடிப்படை உரிமைகளை மீறாம இருக்கணும். ஓகேவா? அவனுடைய அடிப்படை உரிமை மீறாம இருக்கணும். ஆனா அதே சேம் டைம்ல வந்து இது என்ன காரணத்துக்காக பண்ணா அப்படின்ற மாதிரியான இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் உரிய செயல்முறை. இதை வந்து அப்போ அமெரிக்காவில் ஒரு சட்டத்தை மறுசீராய்வு அதிகமா பண்ண முடியுது, நமக்கு இந்தியாவில் மறுசீராய்வு பண்ண முடியாது. அது நியாயமா இல்லையா மட்டும்தான், சரி, அது அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியானதா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கணும் தவிர நியாயமா நியாயமற்றதா பார்க்க முடியாது. ஓகேவா? அவன் தற்காப்பு தானப்பா கொண்டான், இது அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இல்லையா? இல்ல அந்த பொண்ணை வந்து அவன் ரேப் பண்ண வந்தான், அதனால கொண்டான், அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஓகேவா? ஸோ நியாயத்தை வந்து ஆய்வு செய்ய முடியாது. இதான் சொல்றாங்க, இந்தியாவின் மறுசீராய்வு அமெரிக்காவை ஒப்பிடும்போது மிக குறுகியது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய மறுசீராய்வு அமெரிக்காவை ஒப்பிடும்போது மிக குறுகியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து கேளுங்க, இல்ல படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா டவுட் வரும், கேளுங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே, ஸோ இதுல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க, விதி 145 உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்புகளை மறுசீரமைப்பு செய்ய அதிகாரம் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன், அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட், ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. என்ன? ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. என்ன சார் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சுதந்திரமா செயல்படுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை கோர்ட் இருக்கும், அதுக்கு இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட் எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்லும்போது
ஒருங்கிணைந்தா என்னன்னா உச்சநீதிமன்றம் இருக்கும், அவங்களுக்கு கீழே சப்போர்ட்டிவா உயர் நீதிமன்றம், அவங்களுக்கு இப்ப நீங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறீங்க, அங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, ஹைகோர்ட் போறீங்க, அங்க நியாயம் கிடைக்கல, நமக்கு எங்க போறோம்? உச்சநீதிமன்றம் போறோம். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் மீறப்படும் போது நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எங்க போயிருவோம்? உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எங்க வேணாலும் போகலாம். ஸோ அந்த ஒரு பவர் இருக்குது. ஓகேவா? அப்போ உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது கடைசியா நீங்க அப்பீல் பண்றது அங்கதான். அடுத்தது உச்சநீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளின் உத்தரவாதம் அளிப்பாளர். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காப்பாத்துறது அவங்க தான். ஓகேவா? ஏன்னா உங்களோட அடிப்படை உரிமையை மீறும் போது மட்டும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கலாம். கீழ இருந்தே போகணும்னு அவசியம் கிடையாது. உச்சபட்ச கோர்ட்டுக்கே நம்ம வந்து போய் நிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலர். அரசியலமைப்பு வந்து பாதுகாவலர் வந்து உங்களுக்கு தெரியும். அரசியலமைப்பில் உள்ள விதிகள் வந்து மீறப்படும் போது யார் தான் அதை வந்து பாதுகாக்கிறது? உச்ச நீதிமன்றம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ அப்ப இது வந்து ஒரு ஈஸியானது. நம்ம நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்த சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றது. அடுத்தது ஸோ அப்ப அந்த 7 வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ லெந்தியா அந்த 7 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. இன்னொன்னு இதை ஏன் நான் வந்து லெந்தியா கொண்டு போறேன்றதான மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பேசிக் இன்ட்ரோ, இதை சார்ந்துதான் நம்ம வந்து அடுத்தடுத்து படிக்க போறோம். அதனால உங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் தெளிவாக இருக்கணும். ஜஸ்ட் அந்த இதை மட்டும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் சொல்லிட்டு அடுத்து உள்ள 10 அடுத்து பார்க்கலாம். நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்ப நீண்டனா என்னன்னு தெரியணும், எழுதப்பட்டனா என்ன தெரியணும், எழுதப்படாதான் என்னன்னு தெரியணும். ஓகேவா? புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு? ஓகே. ஸோ எழுதப்பட்டது அப்படின்றது ஆல்ரெடி எழுதி முடிச்சாச்சு, எழுதப்படாதுன்றது இன்னும் கூட எழுதிட்டு இருப்பாங்க. இந்தியா வந்து ஆல்ரெடி எழுதி முடிச்சாச்சு, சட்ட திருத்தம் வேற, அதை வந்து சேர்த்துக்காதீங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பு உலகில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகே. நீண்டிருக்கான காரணங்கள்லாம் பார்த்தோம். பல்வேறு மூலங்களில் இருந்து எடுத்தாளப்பட்டது. இன்னும் நிறைய மூலங்கள் நம்ம எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு கட்டமைப்பு பகுதி, தத்துவ பகுதி, அரசியலமைப்பு பகுதி மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையின் கலவை. நெகிழா அப்படின்றது சட்டத்தை திருத்ததுக்கு சிறப்பு வழிமுறை தேவை. அதான் ஆர்டிகிள் 368 பார்த்தோம். நெகிழும் அப்படின்றப்ப ஈஸியா நம்ம வந்து சில வந்து திருத்திடலாம். இந்திய அரசியலமைப்பு ரெண்டும் கலந்தது. ஒற்றையாட்சி என்னன்னு பார்த்தோம், கூட்டாட்சி என்னன்னு பார்த்தோம். ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி தான். கூட்டாட்சி தன்மையுடன் கூடிய ஒற்றையாட்சி கிடையாதுங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒற்றையாட்சி ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பேஸ். அதாவது ஒற்றையாட்சி தன்மை தான், அதாவது நமக்கு சென்ட்ரல் தான் எல்லாத்தையும் வந்து டாமினேட். ஓகேவா? ஸோ அதான் அங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு இந்த வார்த்தை. இந்தியா வந்து ஒரு மாநிலங்களின் ஒன்றியம். ஓகேவா? கூட்டாட்சி கிடையாது. அடுத்து பாராளுமன்ற அமைப்பு முறை என்னன்னு சொல்லி பார்த்தோம். பாராளுமன்ற இறையாண்மை நீதித்துறையுடைய மேலாதிக்கத்தினுடைய தொகுப்பு. இதெல்லாம் நம்முடைய ஃபியூச்சர். அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த சுதந்திரமான நீதித்துறை. அடுத்ததா உள்ளதான் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் நம்ம பார்ப்போம். அடிப்படை உரிமைகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விதிகள் இல்லைன்னா பிரிவு வந்து 12ல இருந்து 35 வரை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? 14ல இருந்து 32 வரை. இதுல வந்து 14 டு 32 வரை இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இல்லையா சார், அதுவும் படிக்கணும். இது வந்து படிக்காம இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்தது அரசியல் சுதந்திரத்துக்கான எண்ணங்களை மேம்படுத்த அடிப்படை உரிமைகள் வந்து எதுக்காக இருக்குது? ஸோ அது வந்து இந்த அடிப்படை உரிமைகள் நமக்கு மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஓகேவா? எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? மொத்தமா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. சோ இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சுதந்திரத்துக்கான எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு, ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் சுதந்திரம். ஓகேவா? சோ அடுத்த லைன் பாருங்க, நீதி பரிபாலன தன்மை கொண்டது. ஓகேவா? நீதி பரிபாலன தன்மை கொண்டது. என்ன சார் நீதி பரிபாலன தன்மை? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீங்க கோர்ட்டை போய் நாடலாம். நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அது வந்து கவர்மெண்ட்டுக்கான வழிமுறைகள் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல போய் கேட்க முடியாது. அது நீதி பரிபாலன தன்மை அற்றது. புரியுதா? நீதி பரிபாலன தன்மைனா ஜஸ்டிசிபிள் இன் நேச்சர். நீங்க அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது, இதுல சொல்லியிருக்க எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போகும்போது கோர்ட்டை போய் நீங்க டைரக்டா நாடலாம். அதுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அதான் கீழே கொடுத்துருக்கேன். நீதி பரிபாலன தன்மைனா என்ன? பாதிக்கப்பட்டவர் நேரடியாக நமக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடலாம், எந்த கோர்ட்டையும் நாடலாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா உச்ச நீதிமன்றம் போனாலும் போகலாம். எதுக்கு? அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும். அடுத்த லைன் பாருங்க, இது முழுமையானது அல்ல, சில காரண தடைகளுக்கு உட்பட்டது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது காரண தடை. தடை அல்ல, காரண தடை. ஓகேவா? சோ என்ன சார் காரண தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம் சொல்றேன், பின்னாடி நம்ம தெளிவா பார்ப்போம். பேச்சு சுதந்திரம். ஓகேவா? ரைட் டு ஸ்பீச் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா என்ன வேணாலும் பேசிடலாம்,
நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம். ஆனா நீங்க பேசுற பேச்சு பக்கத்து நாட்டுக்காரர் நம்ம மேல குண்டு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது தேச துரோகம் பண்ற மாதிரியான பேச்சுகளை வந்து பேசிடக்கூடாது. செடக்ஷன் பேசிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான். அந்த மாதிரி சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நீங்க வந்து பட்டங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆனா இந்தந்த பட்டங்கள்லாம் நீங்க வந்து முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ராஜா, பகதூர் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர், பச்சையப்பன் போட்டுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனா இந்த மற்ற பட்டங்கள்லாம் நீங்க வந்து தூக்கிடுங்க. ஓகே, ஸோ பட்டங்கள் பயன்படுத்தலாம். எதுக்கு? எல்லாரையும் சமமா பார்க்கறதுக்காக. ஓகேவா? கல்வி, ராணுவ பட்டங்கள் தவிர எந்த பட்டங்களையும் நம்ம வந்து முன்னாடி போட்டுக்கூடாது. ஓகே, லெப்டினன்ட் கர்னல் போட்டுக்கோங்க. ஆனா அந்த பாரம்பரியமா சில பட்டங்கள் வந்து ஃபாலோ பண்ணிருவாங்கல்ல, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ என்னனாலும் பேசிடலாம். பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம மேல போர் தொடுக்கிற மாதிரி பேசிடக்கூடாது. ஓகேவா? ஸோ போர் தொடுத்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். அந்த மாதிரி காரண தடைகள் கிடையாது. அப்படி பேசக்கூடாதுன்னு தடை கிடையாது. ஏன் பேசக்கூடாதுன்ற காரணத்தோடு கூடிய தடைகள். ஓகேவா? ஸோ அதான் சொல்றேன், இட்ஸ் நாட் அப்சல்யூட்டிவ். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுமையானது அல்ல, காரண தடைகளுக்கு உட்பட்டவை. ஓகேவா? ஓகே, ஸோ அதான் வந்து நமக்கு இதுல சொல்றாங்க. ஸோ அடுத்தது தேசிய நெருக்கடியின் போது ஆர்டிகல் 20யும் 21யும் நிறுத்தி வச்சிடலாம். ஓகேவா? தேசிய நெருக்கடி என்னன்னா பின்னாடியே வரும் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நேஷனல் எமர்ஜென்சி. என்ன ஆர்டிகல் 352ல வந்து நேஷனல் எமர்ஜென்சி பற்றி பேசியிருப்பாங்க. உள்நாட்டு கலவரத்தினாலேயோ இல்லைன்னா போரின் போதோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து தாக்குதல் நடக்கும் போதோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியாவோ இந்தியா ஃபுல்லாகுமாவோ என்ன பண்ணுவாங்க, நெருக்கடி நிலையை அறிவிச்சு மொத்தத்தையும் சென்ட்ரோட கையில் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸ்டேட்டுக்கு வந்து பவரே இல்லாமல் போவோம். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20, 21 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணி வைக்கப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் அடிப்படை உரிமைகள். டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கோம். அடிப்படை உரிமைகள் நம்மளுடைய சிறப்பியல்புன்னு சொல்றதுக்காக மட்டும். அடுத்தது அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருப்பாங்க. ஆர்டிகிள் நமக்கு வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 வரை வரும். ஓகே, இதுல வந்து 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா சமத்துவ, காந்திய, தாராளுமய அறிவு சார்ந்த. சமத்துவ சோசியலிஸ்ட். ஓகேவா? சமத்துவ அப்படின்றது சோசியலிஸ்ட், காந்தி அப்படின்றது காந்தியன் பிரின்சிபல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாராளுமய அறிவு சார்ந்த. ஓகேவா? லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல். ஓகே, ஸோ அம்பேத்கர் என்ன சொல்றாரு பாருங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகளை, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை இந்திய அரசியல் அமைப்பின் புதிய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் புதிய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார சமத்துவ எண்ணங்களை மேம்படுத்துவதற்காக. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது வந்து அரசியல் சுதந்திரத்துக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரத்துக்காக, பொருளாதார சமத்துவத்துக்காக என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம், கிளியரா புரியும். ஓகேவா? நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு லாஸ்ட்ல நான் சொல்லும் போது, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியா நம்ம சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஜஸ்ட் இப்போ வந்து அந்த வார்த்தைகளை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், அரசு நெறிமுறை கோட்பாடு சொல்றீங்க. என்ன சார் அது அப்படின்னா, மெயினா ஒரு அரசு சட்டம் இயற்றும் போது இந்த கொள்கைகளை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டது. ஓகேவா? நீ சட்டம் ஏற்றுறியா, நான் உனக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கேன், இதை பேஸ் பண்ணி பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து அரசியல் அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறி கோட்பாடுகள் ரெண்டையுமே நமது அரசியலமைப்பு சமமாக எழுந்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்படி சமமாக எழுந்திட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஆர்டிகல்லாம் கிளியரா பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஓகே தானே? ஸோ அப்போ நமக்கு அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் நம்மளுடைய ஒரு என்னவாகுது, சிறப்பியல்பு ஆகுது. ஸோ இதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்திய அரசியலமைப்பின் புதிய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பின் புதிய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருப்பாங்க. ஆர்டிகிள் 51A. இந்த மாதிரி ஏ பார்ட் 4A. ஓகேவா? ABCD எனிதிங். ஓகேவா? நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51Aலயே 11 சப் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? 11 கடமைகள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் சப் கிளாஸ் இருக்கும், 1 போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கூட ஏதோ ஒரு லெட்டர் வந்து வந்தாலே அங்க வந்து நமக்கு என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க எந்த ஒரு ஆர்டிகிள் கூடயும் ஒரு இங்கிலீஷ் லெட்டரை பாத்தீங்கன்னா அப்படின்னா அது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா உள்ள வந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 51 இருக்குது, புதுசா அதுல ஏதோ ஒன்று திருத்தி உள்ள ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அப்படின்னா நம்மளால லாஸ்டா சேர்த்துக்க முடியாது, ஏன்னா எழுதப்பட்ட அரசியல். அப்ப திருத்தம் பண்ணலாம், திருத்தம் பண்ணி நமக்கு இதை வந்து சேர்த்திருக்காங்க. அப்போ 51A, ஏ ஃபார் அமெண்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து ஏன்றது ஃபர்ஸ்ட் ஒன்று குறிக்கிறது, அவ்வளவுதான். நம்பர் போட்டாங்க, அந்த லெட்டர்ல இருக்காங்க. 51B கூட கொண்டு வரலாம், 51C கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக போட்டிருக்காங்க. அப்போ திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா எப்ப சார் திருத்தம் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்ல. 1976 42வது
அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக நமக்கு சேர்த்து வைப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோவியத் ரஷ்யால வந்து நமக்கு வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற விஷயங்கள் அங்க இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அப்ப நமக்கு இங்க வைக்கணும், கடமைகள் வைக்கணும். கடமைகள் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் யுவர் டியூட்டி, பண்ணிதான் ஆகணும். தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி ஆகணும். மரியாதை செலுத்தினா என்ன என்ன பனிஷ்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி நீங்க சட்டங்கள் ஏற்றலாமே தவிர, ஆனா அந்த அதுவே ஜஸ்டிசபிள் நேச்சரா கிடையாது. ஓகேவா? அதான் சொல்றேன். நீதி பரிபாலன தன்மை அற்றதுன்னா இதை சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேசிய கொடிக்கும் தேசிய எதிர்க்கும் இதுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மரியாதை கொடுக்கலாம் உங்களுக்கு தண்டனையா அப்படின்னா, ஆர்டிகல் இவன் வந்து மரியாதை கொடுக்கல, இங்க பாருங்க ஆர்டிகல் 51 கொடுத்துருக்குன்னு சொல்றது, இவன் சட்டத்தை மீறிட்டான், இவன் தண்டனை கொடுக்கணும் கொடுக்க முடியாது. ஆனா இதன் பேஸ் பண்ணி ஒரு சட்டம் ஏத்துறாங்க. ஓகேவா? வெளியே தனியா ஒரு சட்டம் ஏத்துறாங்க. அந்த சட்டத்துல வந்து தேசிய கொடியை கீழே போட்டு மிதிச்சாலோ எரிச்சாலோ தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தா கொடுக்கலாம். ஓகேவா? இது தானாவே ஒரு ஜஸ்டிசிபிளா ஒரு ஒரு நீதி பரிபாலன தன்மை வந்து கிடையாது. புரியுதா? அந்த வித்தியாசம் தான். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அடிப்படை கடமைகள் வைக்கலாம் சொன்னப்ப சரண் சிங் தலைமையில ஒரு குழு போடுறாங்க. அந்த குழு வந்து ஆராய்ச்சி நிறைய விஷயங்கள் சொல்லுது. அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்துட்டாங்க, சில விஷயங்கள் விட்டுட்டாங்க, சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த ஓட்டு போடுறது, டாக்ஸ் கட்டுறது இதெல்லாம் வந்து அடிப்படை கடமையில கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் கொண்டு வரல. இதே நம்ம வந்து பின்னாடி எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஓகேவா? அடிப்படை கடமைகள் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக நமக்கு சேர்க்கப்பட்டது. 11 அடிப்படை கடமைகள் நமக்கு வந்து இருக்கும். இது நீதி பரிபாலன தன்மை அற்றதா இருக்கும். ஓகேவா? நீதி பரிபாலன தன்மை அற்றதா இருக்கும். பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நமக்கு இதை சொல்றாங்க. ஆர்டிகல் 51A பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இதை பற்றி சொல்றாங்க. ஃபைன், நெக்ஸ்ட் போலாம். இப்போ இந்த 3 விஷயம் புரிஞ்சா அப்போ பார்ட் 3, 4, 4A பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்ட் 1ஐயும் பார்த்துருவோம். ஓகேவா? மதம் சாரா அரசு ஆல்ரெடி நான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? மதம் சாரா அரசு அப்படின்றது ஒரு செக்குலர் மதம் சாரா அரசு. நம்ம வந்து என்ன மதம் சாரா அரசை ஃபாலோ பண்றோம்? நேர்முகத்தன்மை கொண்ட மதம் சார்பற்ற தன்மை. ஓகேவா? என்ன சார் நேர்முகத்தன்மை? அப்ப எதிர்முகத்தன்மை ஒன்று இருக்குல்ல. நேர்முகத்தன்மைனா அனைத்து மதங்களையும் சமமா மரியாதை கொடுக்கறது, அனைத்து மதங்களையும் பாதுகாக்க, எல்லா ரிலிஜியனையும் நாங்க வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றதே, யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றத, ஹிந்துக்களுக்கு நாங்க நல்லா இது பண்றோம், முஸ்லீம் இதை வந்து பெருசா கண்டுக்கல அப்படின்றது மத சார்பு உடைய தன்மை. எல்லாத்தையும் ஈக்குவலா நாங்க பாக்குறோம் அப்படின்றது மத சார்பற்ற தன்மை. சில கண்ட்ரி இருக்குது, பிரான்ஸ் மாதிரியான கண்ட்ரிகள், அங்கேயும் மத சார்பற்றது இருக்கு. அங்க அப்படி கிடையாது. எல்லாமே சட்டத்துக்கு முன்னால இது நாங்க யாருக்கும் எந்த மரியாதை இல்லை, நீ இப்படிதான் பேர் பண்ண அப்படிதான் பேர் பண்ணுமா, நான் ஒரு ரூல் போட்டா நீ அதெல்லாம் மாத்தான் ஆகணும் அப்படின்றது. ஓகேவா? இங்க வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காது அப்படின்றது. இங்க பாருங்க, அனைத்து மதங்களையும் பாதுகாக்கும் பண்பு அப்படின்னா எல்லா மதத்தோடைய அவங்களுடைய நம்பிக்கை பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து பாதுகாக்கிறோம். இவன் வந்து இப்படிதான் பேர் பண்ண நினைக்கிறானா அப்படி நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்த கதை தான். ஓகேவா? ஸோ இவன் வந்து முழங்கால் போட்டு பேர் பண்ணலாம்னு நினைக்கிறான், ஆனா அந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் கவர்மெண்ட்டுக்கு இது இல்லை. ஓகே, உன்னோட இதை வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து சாஷ்டாங்கமா விழுந்துதான் பேர் பண்ண நினைக்கிறேன் இன்னொரு மதக்காரன், அதையும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். எல்லாத்துக்கும் ஈக்குவலான இது. ஸோ இதான் வந்து நேர்முகம். ஓகே, அடுத்தது வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கூட பேசியிருப்பாங்க. ஓகேவா? செக்குலர் ஸ்டேட் பற்றி நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கூட பேசியிருப்பாங்க. வேற என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க? நமக்கு செக்குலர் அப்படின்ற வார்த்தை நமக்கு வந்து பிரியாம்பிள் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படிதானே? ஸோ பிரியாம்பிள்ல நமக்கு எங்க ஆட் பண்ணிருப்பாங்க? 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1976 இது மூலமா நமக்கு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயே சொல்லியிருப்பாங்க, பிரியாம்பிள்ல வந்து லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்ட்ல வந்து என்னென்ன லிபர்ட்டிலாம் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப் அப்படிதானே? ஸோ அதாவது வழிபாடுறதுக்கான சுதந்திரம், ஓகேவா, நம்பிக்கைக்கான சுதந்திரம், அதை பற்றிலாம் நமக்கு வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல இந்த செக்குலரிசத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ செக்குலர் ஸ்டேட் அப்படின்றது எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது அப்படின்றத பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்குன்னு ஏதோ ஒரு அஃபிஷியல் ரிலிஜியனோ எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது வயது வந்தோர் வாக்குரிமை. இதை வந்து நிறைய வாட்டி நான் வந்து பேசியிருப்பேன், நம்ம நேற்றுலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை என்ன? யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, 18 வயது நிரம்பிய குடிமக்கள் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதாவது வயது வந்தோர் வாக்குரிமைனா வேற ஒண்ணும் இல்ல, முன்னாடி வந்து கல்வி கட்டிருந்தாலோ சொத்து வச்சிருந்தாலோ டாக்ஸ் கட்டினாலோ இவங்கெல்லாம் மட்டும்தான் ஓட் போட முடியும். பெண்கள் கூட ஓட்டு போட முடியாது, அதுவே லேட்டா தான் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஏஜுக்கு மேல வந்தாலே அவங்க ஓட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்குலாம் ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் ஒரு வயசுக்கு வரும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 21 ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க.
அப்ப 21 வயதுக்கு மேற்பட்டோர் எல்லாத்துக்கும் வந்து ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜை வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்போ 1988 வரை அதான் நடைமுறையில் இருந்துச்சு. 1988ல 61வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமா நமக்கு வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா நமக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வாக்களிக்கும் வயது என்னமே 21 இல்ல 18. இவன் வந்து 18 வயசு நிரம்பி இருந்தாலே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வயது வந்து வாக்குறுதினா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதை நிரம்பிய எல்லாருமே வாக்களிக்க, அரசியலில் பங்கேற்க உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றது. இங்க இது கூட ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து 18 வயசு நிரம்பி இருந்தாலே வாக்களிக்கலாம். இந்த 18 வயசு நிரம்பி இருந்தாலே வாக்களிக்கலாம் அப்படின்றது எப்ப இருந்து ஃபாலோ பண்றாங்கன்னா 1989ல இருந்து. அதுவரை நமக்கு 21 வயசு நிரம்பி இருந்தாதான் வாக்களிக்க முடியும். அப்போ அது 61வது சட்டத்திட்டத்தின் மூலமாட்டு 1988ல இந்த ரூலை கொண்டு வராங்க. இனிமே 21 வயசுலப்பா 18 வயசு நடந்தாலே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. 89 தேர்தல் வந்து இந்த நடைமுறை வந்து வருது. ஓகேவா? சோ புரிஞ்சுல? இதான் வந்து பாத்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்றது. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை அப்படின்றது. சோ இரட்டை அரசாங்கத்தை கொண்டிருந்தாலும் ஒற்றை குடியுரிமை கொண்டு வருது. நமக்கு வந்து இரட்டை அரசாங்கமா? ஆப்வியஸா இரட்டை அரசாங்கம் வருது. எப்படி இரட்டை அரசாங்கம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரே ஒரு குடியுரிமை. ஏன் அந்த ஒரே ஒரு குடியுரிமை இருக்குது? நிறைய காரணங்கள் இருக்குது. அதனாலதான் சிறப்பியல்பா கொண்டு வரும். ஒண்ணு வந்து ஒரு சகோதரத்துவத்தை பேணுறதுக்கு. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு ஒரு குடியுரிமை, நம்ம வந்து 2 குடியுரிமை வச்சுக்கோன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல ஒண்ணு, இந்தியா ஒண்ணு. இங்க இருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போனாலே விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்து தான் போற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து ஏதோ வேத்து ஊருக்கார மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இப்பவே கிட்டத்தட்ட அப்படிதான் நிறைய ஃபீலிங் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஃப்ரீயா எல்லாத்துலயும் மூவ் பண்றதுக்கான எல்லாம் இருக்கணும் அப்படின்றக்காக தான் ஒரு சகோதரத்துவத்தை வழக்கம் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இன்னொன்னு, இது வந்து ஒரு ஒற்றையாட்சி தன்மையுடைய கூறாவும் இருக்குது. ஓகேவா? சோ இங்க பாருங்க, ஒருங்கிணைந்த மற்றும் இந்திய அரசின் ஒருங்கிணைந்த மற்றும் இந்திய அரசினை கட்டமைக்க அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த வந்து இலக்காக வச்சிருந்தாங்க. ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவா இருக்கணும், இந்தியா அப்படின்னு இருக்கணும், அவனுக்கு இந்தியன் அப்படின்ற உணர்வு இருக்கணும், அவனை வந்து ஒரு மாநிலத்துக்கான ஒரு குடியுரிமை கொடுத்து அதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சு அவன் தமிழ்நாட்டவன் அப்படின்றத கொண்டு வந்துறாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா? நம்ம தெரியும் யூஎஸ்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி அவன் வந்து யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து புளோரிடா மாகாணத்துல இருக்கானா, அவன் வந்து யூஎஸ்ஏ சிட்டிசன், ஆல்சோ புளோரிடாவுடைய சிட்டிசனும் கூட. ஓகேவா? ஸோ ரெண்டுமே இருக்கும். புரியுதா? இங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டு அப்படின்ற எதுவுமே நமக்கு கிடையாது. ஓகே. ஸோ ஒன்று வந்து நேஷனல் கவர்மெண்டோடது, ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடது அப்படின்ற மாதிரி 2 இருக்கும். ஓகே. அடுத்தது சுதந்திரமான அமைப்புகள். இதுவும் நம்மளுடைய ஒரு சிறப்பியல்பு. என்ன சார் சுதந்திரமான அமைப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சுதந்திரமான நீதித்துறை இருக்கும். நீதி, நிர்வாகம், சட்டம் இதை தவிர மற்ற உறுப்புகள் சிலருக்கும் சுதந்திரமாட்டு செயல்படுறதுக்குள்ள உரிமை கொடுத்துருக்கும். அதுதான் இங்க பெஸ்டே. ஃபார் எக்ஸாம்பிள், தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படணுமா வேணாமா? எப்பவும் பேசிட்டு இருக்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு, நியாயமான நீதியான முறையில தேர்தல் நடக்கணும். அதுல ஒருவேளை ஒரு கட்சியோட இன்ஃபுளுன்ஸ் இருந்தா என்ன ஆகும்? ஓகே. நிர்வாகத்துறையோட இன்ஃபுளுன்ஸோ சட்டமன்றத்தோட இன்ஃபுளுன்ஸ் இருந்தா என்ன ஆகும்? அப்படிதானே? அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு சுதந்திரமா செயல்படக்கூடிய எல்லா உரிமையும் நமக்கு கொடுத்துருக்கும். இது ஒரு செயல்பு. தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஒருத்தர் இருக்காரு, கேக். இவரை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? கேக் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஆர்டிகல் 148ல பின்னாடி பார்க்கலாம், ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, எக்ஸாம்ஸ் நடத்தி வேலைக்கு எடுக்கணும். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சாதகமான ஆளை உள்ள வச்சுட்டா முடியாது. நியாயமான முறையில் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும்னா சுதந்திரமா செயல்படணும். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி, மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம், டிஎன்பிஎஸ்சி, நமக்கு டிஎன்பிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி, ஓகேவா, எஸ்பிஎஸ்சி, மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து சுதந்திரமான அமைப்புகளா செயல்படுது. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், ஓகே, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆகட்டும். ஸோ இப்போ கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு வழக்குகளை தணிக்கை பண்றது அவர் தான். அவர் சுதந்திரமா செயல்பட்டாருன்னா பண்ண முடியும். ஒரு கட்சி சார்பா இருந்தாருன்னா அவர் எழுததான் கணக்குன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ அவரு தான் சென்டர் அண்ட் ஸ்டேட்டோட எல்லா கணக்கு வழக்குகளையும் தணிக்கை பண்றவர். அடுத்தது, அவசர கால வகையங்கங்கள். ஓகேவா? எதிர்பாராத சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் திறம்பட செயல்பட தேசத்தின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு போன்றவற்றை பாதுகாத்துட. நான் ஆல்ரெடி சொன்னேன், எமர்ஜென்சி 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. ஓகேவா? என்னென்ன எமர்ஜென்சினா, ஒன்னு வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அல்லது பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டேட் எமர்ஜென்சி அல்லது பிரசிடென்ட் ரூல்.
தமிழ்ல சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் 352 352 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 3க்கும் 5க்கும் டிஃபரெண்ட் 2. அடுத்தது ஸ்டேட் எமர்ஜென்சி 356. இன்னொன்னு இருக்குது, அது சொல்றேன் என்ன சொல்லிட்டு. ஓகேவா? இன்னொன்னு நான் வந்து பார்க்கும்போது சொல்றேன். 365 அது என்னன்னு சொல்றேன். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதெல்லாமே வந்து ஆர்டிகல், பிரிவு, விதிகள். ஓகேவா? ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சியை, ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க. இப்போ நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, ஃபர்ஸ்ட் ஏன் எமர்ஜென்சி போடுறாங்க? ஓகேவா? எமர்ஜென்சினா என்ன? அவசர காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாவே தங்களுடைய கையில் எடுத்துப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டு நம்ம பண்ண வேணாம், ஒரே கண்ட்ரோல் இருக்கட்டும், நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான். பாருங்க, எதிர்பாராத சூழ்நிலைகள்ல, ஓகேவா, யாரு பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னேன், நான் குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி தான் பண்றது, அவ்வளவுதான். இது என்ன பெரிய விஷயமா? ஆனா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடாதுங்க, தப்பு, குடியரசுத் தலைவர் தான். புரியுதா? ஜோக்கர் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு டயலாக் வரும். ஓகேவா? எல்லாம் வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் தான் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும்ன்றது யாருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஓகே, ஸோ நான் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். இப்போ எதிர்பாராத சூழ்நிலைகளில் போர் வந்துட்டு, உள்ளுக்குள்ள ஏதோ கலவரம் வந்துட்டு, மத்திய அரசு சொல்லத மாநில அரசு கேட்கல, ஓகே, இல்ல மாநில அரசு வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்கல, வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க, பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1 year முன்னால ஸ்ரீலங்கால வந்துச்சு இல்லையா, பெட்ரோல் இல்லாம எல்லாத்துடைய விலைவாசி எல்லாம் எகிரி என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவர் வந்து திறம்பட செயல்படும்படிக்காக மொத்தமா அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதுதான் எதுக்காகனா, தேசத்தினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ 3 வகையான நெருக்கடிகள் நமக்கு இருக்குது. என்ன வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி, ஆர்டிகல் 352 விதி 352 வந்து சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாருங்க, போர் மற்றும் வெளிநாட்டு தாக்குதல். ஓகேவா? சிம்பிளா நான் வச்சுக்கோங்க, டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்க்கலாம், பார்க்காத பிரச்சனை இல்லை. இந்த 3 விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து இந்த 3 வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 yearsல 4 yearsல ஒரு 50 எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா 10 கொஸ்டின் பேப்பர் 15 கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கும். அவ்வளவு கேட்கறாங்க, ஃப்ரீக்வெண்டா கேட்கறாங்க. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கேட்கலாம், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃபைன், நான் வச்சுக்கோங்க. இப்போ தேசிய நெருக்கடி எப்போனா, போர் மற்றும் வெளிநாட்டு தாக்குதல், 2 நாடுகளுக்கு சண்டை நடக்குது, இல்லைன்னா வந்து வெளியிருந்து தீவிரவாத அமைப்பு நம்ம தாக்கிட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு உள்நாட்டு குழப்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை முன்னாடி இருந்துச்சு, வந்து ஆயுதம் தாங்கி கலவரம் மாட்டாங்க. ஸோ உள்நாட்டு குழப்பம்னா என்ன, உள்நாட்டு குழப்பம் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆயுதம் தாங்கிய கலவரம், உள்ளுக்குள்ள ஒரு ஆயுதம் ஏந்திய கலவரம் ஒன்று நடக்குது அப்படின்னாலும் இந்த தேசிய நெருக்கடியை கொண்டு வரலாம். முழு இந்தியாவுக்கோ இல்ல அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ நெருக்கடியை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய கையில் எடுத்துக்கலாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் சொல்லிருக்கேன். 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978 படி உள்நாட்டு குழப்பம் அப்படின்ற வார்த்தையை மாத்திட்டு ஆயுதம் தாங்கிய கலவரம் அப்படின்ற, அதுக்கு முன்னாடி வர அந்த உள்நாட்டு கலவரம் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி தப்பான முறையில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கான தெளிவான விளக்கம் இல்லை. உள்நாட்டு கலவரம்னா எந்த அளவுக்கு கலவரம், சின்ன சின்ன கலவரத்துக்கலாமா, பெரிய கலவரமா எப்படின்ற மாதிரி கேட்காங்க. அப்ப சொல்லிட்டாங்க, ஆயுதம் தாங்கி கலவரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் நமக்கு வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்றாங்க. 44வது அரசியலமைப்பு திருத்தம் 1978 வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 44வது அரசியலமைப்பு திருத்தம் 1978 வந்து இந்த ஒரு விஷயத்த. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976, 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து 1978 வந்து நமக்கு பண்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது மாநில நெருக்கடி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா 356 என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் அமைப்பு இயந்திரம் செயலிழக்கும் போது, ஓகேவா, கான்ஸ்டியூஷனல் மெஷினரியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம போகுது. இப்போ ஒரு ஸ்டேட்ல அரசியலமைப்புக்கு உட்பட்டு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க வச்சுக்கீங்களேன், இது நம்ம கொண்டு வரலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆளுநர் கையில இருக்கும். நமக்கு ஆளுநர் சென்ட்ரோடைய ஏதாவது அவருடைய கையில போயிடும், உங்களோட அரசாங்கத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஓகேவா? ஸோ இன்னொன்னு அப்படியே மாத்தி போடுங்க, 356 365 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னொரு இதுலயும் நமக்கு மாநில நெருக்கடி கொடுக்கலாம். எப்போனா, மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு மாநில அரசு ஒத்துப்போக இயலாத போது. ஓகே, மத்திய அரசின் வழிகாட்டுதலுக்கு மாநில அரசு ஒத்துப்போக இயலாத போதும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா?
மாநில அரசு ஒத்துப்போக இயலாத போதும் நம்ம வந்து இதை பண்ணலாம். இப்ப பாருங்க 356 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மிஷினரி பாதிக்கப்படும் போது, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட நடக்குது. இந்த 6-5 5-6 எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6-5 கண்டிப்பா மறக்கும். ஆனா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பெருசா 5 சின்னதா, சென்டர் பெருசா ஸ்டேட் பெருசா, மத்திய அரசுக்கு சொல்றத மாநில அரசு ஒபே பண்ணாம இருக்குது அப்படின்றப்ப, பெருசு சொல்றத சிறுசு கேட்காம இருக்குது. பெருசு ஃபர்ஸ்ட் வரணும், சிறுசு ரெண்டாவது வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாத்தி வந்துச்சுன்னா 356 நமக்கு வந்து அரசியலமைப்பு என்றும் செயலுக்கு போது வச்சுக்கோங்க. நிதி நெருக்கடி இதுவரை நமக்கு நாட்டில் நடந்ததே இல்லை. மாநில நெருக்கடி, தேசிய நெருக்கடி எல்லாமே நடந்துருது. நிதி நெருக்கடி இதுவரை நமக்கு நம்முடைய மாநிலத்துல வந்து நடந்ததே இல்லை. விதி வந்து 360 சொல்லிருக்காங்க. ஸோ அதுவும் மோசமான சூழ்நிலையில பினான்சியலா நம்ம வந்து நெருக்கடிக்கு தள்ளப்படும் போது இதை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதான் அவசர கால வகைகள். இந்த 3 விதியும் பார்த்து வச்சுக்கோங்க, 4 விதியும் பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விகள் எப்படினாலும் கேட்கலாம். ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. நான் சொல்ற முக்கியமான அமெண்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 42nd அமெண்ட்மெண்ட் மட்டும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். வேற எந்த அமெண்ட்மெண்ட் நம்ம பார்க்கல. இது இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அடுத்த இன்னும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து படிப்போம். ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல என்ன விஷயம் கொண்டு வராங்க? நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒண்ணு இது என்னன்னா, இந்த தேசிய நெருக்கடியில உள்நாட்டு குழப்பம் அப்படின்ற வார்த்தையை வந்து இருந்துச்சு. அதை வந்து மாத்திட்டு ஆயுதம் தாங்கி கலவரம் அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 3 அடுக்கு அரசாங்கம். இது என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்பெஷல் தான். ஓகேவா? நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அதுக்கு கீழேயும் ஒரு கவர்மெண்ட், அதுக்கு கீழேயும் இந்த ஊர்கள்லாம் இருக்கு. அவங்களாம் நம்ம வந்து கவனிக்க வேணாமா? ஒரு பெரிய மாநிலத்தை ஒரு ஆள் உட்கார்ந்து இல்ல குறிப்பிட்ட இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ இருக்காரு பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ அப்படின்ற கணக்கு தான் இருக்குது. ரொம்ப பெருசு இல்லையா ஆக்சுவலா? அப்ப நமக்கு 2 லட்சம் ஓட்டர்ஸ்க்கு தான். மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களுக்கு 234 எம்எல்ஏ அப்படின்ற கணக்கு வரும்போது நமக்கு எவ்வளவுதான் வருது இல்லையா? 4 லட்சம் அப்படின்ற மாதிரி டிவைட் ஆகி போயிருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அதுக்கு கீழேயும் ரூல் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, கிராம லெவல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. நமக்கு அது வர கான்ஸ்டியூஷன்ல இல்லை. அதை பற்றி டாக் இருந்திருக்கு, ஆனால் அது வந்து முழுமையா இல்லை. அப்புறம் நமக்கு என்ன பண்றாங்கன்னா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படி. ஓகேவா? இந்த 73ல வந்து நமக்கு வந்து ஊரக பகுதிகளுக்கானது, 74ல வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளுக்கானது. ஓகேவா? ஊரக பகுதிகள், நகர்ப்புற பகுதிகள். 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பஞ்சாயத்து, இது வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. இது வந்து முனிசிபாலிட்டி. ஓகே, ஸோ 3 அடுக்கு அரசாங்கம் அப்படின்ற, அதாவது 3rd டயர் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ பாத்தீங்கன்னா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 மூலமா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தையும், 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 ஒரே டைமா கொண்டு வருவாங்க. அது ஃபர்ஸ்ட் செகண்ட் அவ்வளவுதான். 73 74 நகராட்சிகளுக்கு, அதாவது முனிசிபாலிட்டி, நகராட்சி தெரியும் இல்லையா? நமக்கு என்னெல்லாம் வரும்? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாமே இந்த 74 கீழே பேசியிருப்பாங்க. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அப்புறம் கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, ஜோனல் பிளாக்கா சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே நமக்கு வந்து எங்க பேசியிருப்பாங்கன்னா 73ல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா உள்ள வந்து எடுத்துட்டு வராங்க. சோ அப்போ நமக்கு புதுசா நமக்கு ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம், மொத்தமே ஷெட்யூல்ஸ் வந்து 8 தான் இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்படிதானே? சோ 9, 10 நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். இங்க வந்து புதுசா 2 ஷெட்யூல் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஷெட்யூல் 11, ஷெட்யூல் 12. ஓகேவா? அட்டவணை 11 மற்றும் 12. ஸோ இவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கு, இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், ஓகே, ஸோ அப்படின்ற எல்லா டீட்டெயில் நமக்கு வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 74ல நகர்ப்புறத்துல உள்ளவங்களுக்கு, அதாவது நமக்கு வந்து முனிசிபாலிட்டிக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பவர் இருக்கு அப்படின்ற எல்லாமே இந்த அட்டவணை ஷெட்யூல் 12ல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, ஆல்ரெடி நமக்கு வந்து பகுதி 9 இருக்குது. நமக்கு வந்து பகுதி 9A நமக்கு அரசாங்கம் அப்படின்ற விஷயத்துல சேர்க்கப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சா? இதை பற்றி நமக்கு சிலபஸ்ல பஞ்சாயத்து ராஜ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா? உள்ளாட்சி அரசாங்கம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சிலபஸ்ல இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதோட ஹிஸ்டரி என்ன, எப்படி 1952ல இருந்தே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கமிட்டியா போட்டு ஆராய்ஞ்சு போய் 1992ல தான் இதை வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு இது வந்து லெந்தியா போகும். சோ 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 படி நமக்கு பஞ்சாயத்து ராஜையும், 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 படி நகர்ப்புற முனிசிபாலிட்டியும் நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சோ புரிஞ்சா? சோ இதான் வந்து 3 அடுக்கு அரசாங்கம். விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட். இதுல ஒண்ணு கூட நீங்க விட்டுறக்கூடாது. பகுதி 9, பகுதி 9A,
அட்டவணை 11, அட்டவணை 12, ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் போக போக படிக்க நீங்க கிளாஸ் கவனிச்சாலே மைண்ட்ல உட்கார மாதிரியான சூழ்நிலைக்கு இது வந்துடும், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள். இதுவும் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்திருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னா, அதாவது அமெண்ட்மெண்ட் மூலமா அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கும் அப்படிதான், அமெண்ட்மெண்ட் மூலமா அரசியலமைப்பு அந்தஸ்து. இப்ப வந்து ஊர்ல நாட்டாம கிராம சபை உட்கார்ந்து எல்லாம் பண்ணி எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றது வேற, அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம கான்ஸ்டியூஷன்லயே எழுதி இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பின்னாடி பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களுக்கு 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அப்ப நம்ம இப்போ வந்து 5வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் படிக்கிறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் 42வது பார்த்தோம், மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 44வது பார்த்தோம், அதுல ஒரு சேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தோம். 73, 74 மறந்துடவே கூடாது, எப்பவும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். 73வது சட்ட திருத்தம் என்னப்பா அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ். 74வது சட்ட திருத்தம் என்னன்னா நகர்ப்புறம், ஓகேவா? முனிசிபாலிட்டி அப்படின்றத சொல்லணும், ஓகேவா? அதே மாதிரி அடுத்து பாருங்க, 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2011 நமக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க. இதுல வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? சோ கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கி அதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் 97வது, ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா நமக்கு விதி 1லே நமக்கு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவிக்கிறதுக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சாரி, ஆர்டிகிள் 1 இல்ல, ஆர்டிகிள் 19C, 1C இல்ல, ஆர்டிகிள் 19C வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ப்போம். கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவிப்பதற்கான அடிப்படை உரிமைகள். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியுதா, சி அப்படின்னாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு சட்ட திருத்தம் மூலமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சி அப்படின்றது நமக்கு சில தான், 19C தான் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமைகளை வந்து கொடுத்துருப்பாங்க, உரிமை, ஓகே? சோ அதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தும் கொடுத்து அடிப்படை உரிமைகள் வச்சிருப்பாங்க 97வது சட்ட திருத்தம் மூலமாட்டு, ஓகேவா? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாட்டு. அடுத்தது புதிய அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வந்து சேர்த்திருப்பாங்க, ஓகேவா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 43B இந்த விஷயத்தை வந்து சேர்த்திருப்பாங்க, ஓகேவா? அது என்ன பாருங்க, கூட்டுறவு சங்கத்தை வந்து டெவலப் பண்றதுக்கு, மேம்படுத்துவதற்கான விதிமுறைகளை வந்து சேர்த்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, தீவிர கூட்டுறவு சங்கங்களுக்கான ஃபுல் அந்த ஆர்டிகிள் என்ன 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 அப்படின்ற விதிகளையும் எழுதியிருப்பாங்க, ஓகேவா? அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேர்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, டிபிஎஸ்பியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு லாஸ்டா இந்த 243 இசட் கட்சி, ஆக்சுவலா 243 நமக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து ஆரம்பிக்கும், அப்படியே நமக்கு இசட் கட்சியில இருந்து இசட் டி வர. ஸோ பாருங்க, எங்க இருந்து 8வது இருந்து அடிப்படை உரிமைகள் ஞாபகம் இருக்கா? பார்ட் 3, ஓகே. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்ட் 4, அதுல 3 பட்ட விஷயம், சமத்துவ கொள்கைகள் இருக்கும், காந்திய கொள்கைகள் இருக்கும், தாராளுமய அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். என்ன காந்திய கொள்கைகள்லாம் இப்போ வந்து பசுவதை பண்ணக்கூடாது, லிக்கர் யூஸ் பண்ணக்கூடாது, கிராமங்கள் தான் முதுகெலும்பு, ஸோ கிராமப்புறத்துல குடித்தொழில்கள்லாம் ஊக்கப்படுத்தணும், இப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. சமத்துவம்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்து ஆணுக்கு பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும், ஏழைகளுக்கு வந்து இலவச சட்ட உதவி கொடுக்கணும், அதெல்லாம் பேசியிருப்பாங்க. தாராளுமய அறிவு சார்ந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி பேசியிருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமைதி நல்லிணக்கத்தை பேணுறதுக்கான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல பேசியிருப்பாங்க, ஓகேவா? அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்திய அரசியலமைப்பின் ஒரு புதிய அம்சம் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள். என்னன்னு தெரியும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1988ல 21 வயசுல இருந்து அதை வந்து 18 வயசுல கம்மி பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல 15 வயசு, எத்தனை வயசுல கம்மி பண்ணிக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நமக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு ஏஜ் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜை வந்து தீர்மானிக்கிறோம். இந்த ஏஜுக்கு மேல உள்ள எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கீம், அவ்வளவுதான். ஒற்றை குடியுரிமை நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணி இன்னும் சில சுதந்திரமான அமைப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டோம், ஓகேவா? அடுத்தது அவசர கால வகையங்கள், நேஷனல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356,
ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360 இதையும் நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டோம். அவருடைய மீனிங்கை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் இல்லையா. அடுத்து 3 அடுக்கு அரசாங்கம், 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா. கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தோம். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நிறைய விமர்சனங்கள் இருந்து, விமர்சனங்கள் இல்லாம நல்லா இருக்குமா, போர் அடிக்கும் இல்லையா. ஸோ ஆளுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா, எது பண்ணாலும் 4 பேர் 4 விதமா பேசணும் இல்லையா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு. ஓகேவா. எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த பாரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்வார். இப்போ பாத்தீங்கன்னா பெறப்பட்ட அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா ஆமா பெறப்பட்டதுதான். ஆனா நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு தனித்தன்மையுடன் விளங்குது அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகேவா. அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன்லயே அங்க அசம்பிளிலேயே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே இதை கேட்கும் போது வந்து சொல்வார் 141 நாள் ஆகியிருக்கும். இன்னொரு விமர்சனம் நான் ஸ்டார்டிங்ல பத்தி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். 1935வது அரசு சட்டத்தின் ஓகேவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உடைய கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா. அங்க என்ன இருந்தோ அதுதானப்பா அங்க இருக்குது, என்ன நீங்க பெருசா மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி. அங்கேயும் கிட்டத்தட்ட 10 ஷெட்யூல் இருந்து 321 இருந்து, இங்கேயும் நீங்க அதை ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஜியோகிராபிக்கல் ரீசன் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்குது, அங்க வழக்கறிஞர்களுடைய ஆதிக்கம், ஓகே, அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட், ஓகே, சட்ட அறிஞர்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருந்தது, எல்லாமே ஒரு காரணம். பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. வெரி காம்ப்ளிகேட்டடா இருக்குது, அவங்களுக்கு மட்டும் தான் புரியும், அட்வொகேட்ஸ் அதாவது இந்த வழக்கறிஞர்களுக்கு மட்டும் தான் புரியும், மற்றவங்களாம் புரிய விதமா இல்லை. இப்போ நம்ம கையில இருக்கிறது, இப்போ நான் படித்த டெக்ஸ்ட் புக்கு, நீங்க படிக்க போற டெக்ஸ்ட் புக் எல்லாமே அதுல இருந்து இன்னொருத்தர் புரிஞ்சு எழுதுதான் படிக்கிறோம். அதுவே உங்களுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு புக்கை படிச்சு பாருங்க, அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது வந்து கண்ட்ரியை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் அப்படின்னு குறிப்பிட்ட மக்கள் வாழ்ற நிலப்பகுதியை ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட்னா மாநிலத்தையும் குறிக்கும், ஸ்டேட்னா கண்ட்ரியும் குறிக்கும், அந்த மாதிரி மாறி மாறி வரும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இங்கிலீஷ்ல இருந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கும். நம்ம தமிழ் கிளாஸ் அப்படின்னால எல்லாமே தமிழுக்குனால அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் விமர்சனங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த 17 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இன்ட்ரோ, ஒருத்தவங்க மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்ல சில ஃபேக்ட் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு பல்வேறு மூலங்களிலிருந்து எடுத்தாளப்பட்டது, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையின் கலவை, எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகே. இதோட முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள் 12 நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா. அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள் 12 நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். அந்த அட்டவணைகள் 12 நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் இங்கிலீஷ்லாம் இருக்குது, நீங்க மன்னிக்கணும், அது இங்கிலீஷ்லேயே படிங்க. தமிழ்ல நிறைய ஷார்ட்கட் நான் பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். என்னன்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். இது வந்து காலங்காலமா யூஸ் பண்ற ஒரு ஷார்ட்கட் தான். நான் ஏதோ புதுசா ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டு வரல. ஓகேவா. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க, 12 லெட்டர் இருக்கா. ஓகேவா. இந்த 12 இதே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா. 12 லெட்டர் இருக்குது, 12ஐயும் பார்க்க போறோம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்றது. டி ஃபார் டெரிட்டரி. டெரிட்டரினா என்ன, மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லிருக்கல, பிராந்திய அதிகார வரம்பு. இதுதான் இங்க கீ பாயிண்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ரெண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது அட்டவணை நமக்கு என்ன சொல்றாங்கன்னா எமாலுமெண்ட்ஸ், ஊதியங்கள். ஊதியங்கள், கொடுப்பனவுகள், சலுகைகள், சம்பளங்கள் எல்லாமே ஊதியங்களை கொண்டு வந்துருவோம். யார் யாருக்குள்ள ஊதியங்கள்லாம் பட்டியல சொல்லிருப்பாங்க. ஓகேவா. அதாவது ஷெட்யூல் 1ல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்தியாவுடைய, அதாவது ஆர்டிகல் 1 to 4 டெரிட்டரி,
என்ன, இது பேர் எப்படி வந்துச்சு, என்ன பேர் வச்சாங்க, என்ன பேர் இருக்குது, மாநிலங்கள் எப்படி இருக்குது, மாநிலங்களை பிரிக்க முடியுமா, மாற்ற முடியுமா, இந்தியாவில இருந்து வெளியே போக முடியுமா, முடியாதா, ஒரு யூனியனை வெளிநாட்டுக்கு கொடுக்கலாமா, முடியாதா, கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான விதிகள் எல்லாமே இதை சொல்லியிருப்பாங்க. இதான் முதல் அட்டவணையில. இரண்டாவது அட்டவணையில நமக்கு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி, ஆளுநர்கள், மக்களவை சபாநாயகர், ராஜ்யசபா தலைவர், சபாநாயகர், ஸோ இந்த மாதிரிப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்களோட சம்பளங்கள் விவரங்களை பற்றி இதை வந்து பேசியிருப்பாங்க. எமாலுமெண்ட்ஸ், ஊதியங்கள் கீ பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது மூன்றாவது அட்டவணை வந்து டிஇஏ அப்படின்னா டிஎஸ்ல ஏ வந்து அஃபர்மேஷன், உறுதிமொழிகள். உறுதிமொழிகள். ஸோ வந்து இப்போ ஒருத்தரும் ஒரு வேட்பாளராக நிற்க போறாங்களே ஒரு உறுதிமொழியில் சைன் போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டாங்க, பிஎம் ஆயிட்டாங்கன்னா ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. இப்போ வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அரசியலமைப்பின்பால் கட்டுப்பட்டு சம்திங் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உறுதிமொழி இருக்கிறது எல்லாமே மூன்றாவது அட்டவணையில வந்து சொல்லிருப்பாங்க. ஏ ஃபார் அஃபர்மேஷன். ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்ற லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். நமக்கு ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான்காவது அட்டவணை வந்து ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களவையில் இடங்களை ஒதுக்கீடு செய்தல். டிஇஏ பார்த்தாச்சு. அடுத்து ஆர் ஃபார் ராஜ்யசபா தான் கீ பாயிண்ட். ஸோ ராஜ்யசபால என்ன பண்றாங்க அப்படின்றது முக்கியம். மாநிலங்களவை கீ பாயிண்ட். மாநிலங்களில் இடஒதுக்கீடு அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற இடஒதுக்கீடை பற்றி இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு சீட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற இடஒதுக்கீடை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எம்பி சீட்டு மொத்தம் எத்தனை, ராஜ்யசபா எம்பி சீட்டு எத்தனை? ஓகேவா? தமிழ்நாட்டில் லோக்சபா எம்பிகளுக்கான சீட்டு வந்து 39, புதுச்சேரி 1 சேர்த்து நம்ம 40 சொல்லுவோம் அப்படிதானே? ஸோ நாளை நமதே 40 நமதே அப்படின்ற டேக்லைன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் 40ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 18 ராஜ்யசபா சீட் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராஜ்யசபா எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து சீட் அலோகேஷன் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த 4வது அட்டவணையில பேசியிருப்பாங்க. கீ பாயிண்ட் மாநிலங்களவை ஆர் ராஜ்யசபா. அப்ப டி ஃபார் டெரிட்டரி, நம்ம டெரிட்டரி பற்றி பேசுறது. இ ஃபார் வந்து எமாலுமெண்ட்ஸ், ஊதியங்கள், அந்த சம்பள விஷயங்கள் பற்றி பேசுறது, ஒவ்வொருத்தவங்களுடைய சம்பளங்கள், சலுகைகள், அவங்களுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பேசுறது. மூன்றாவது வந்து ஏ ஃபார் அஃபர்மேஷன், ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான உறுதிமொழிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது. ஆர் ஃபார் ராஜ்யசபா, ராஜ்யசபால இடங்களை ஒதுக்கீடு பண்ண என்ன பண்ண பேசுறது. ஓகேவா? டிஇஏ ஆர் எஸ் ஃபார் ஷெட்யூல்டு ஏரியாஸ். வந்து கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட பகுதிகள். ஓகேவா? அதான் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஷெட்யூல் ஏரியாஸ். ஸோ இதுக்கான கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டியலிடப்பட்ட பகுதிகள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் பற்றி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதர் தேன் ஷெட்யூல் ஏரியாஸ். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷெட்யூல் ஏரியாஸ் இல்லாம வேற மாநிலங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் இருக்கும். அதை பற்றி மட்டும் பேசியிருப்பாங்க. என்னன்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த மாநிலங்கள்ல உள்ள பழங்குடியின பகுதிகள் நிர்வாகம் தொடர்பாக வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? டிஎஸ் முடிஞ்சிருக்குது, ஓ மட்டும் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆஃப். அடுத்தது ஓ எல் டி பி எம். ஓகே, பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து ஃபெடரல் அப்படின்றத. ஓகேவா? ஃபெடரேஷன் அல்லது ஃபெடரல் அப்படின்ற வச்சுக்கோங்க. என்னன்னா இது வந்து பட்டியலை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபெடரேஷன் வந்து கூட்டாட்சி தத்துவம். நம்ம கூட்டாட்சி தத்துவம் என்ன சொன்னேன்? அதிகார பகிர்வு. மத்திய அரசாங்கத்துக்கு சில அதிகார பகிர்வு, மாநில அரசாங்கத்துக்கு சில மத்திய அரசாங்கத்துக்கு சில அதிகார பகிர்வு இருக்குது. அதாவது இப்ப பட்டியல் 1ல யூனியன் பட்டியல் இருக்கும். இந்த யூனியன் பட்டியல்ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்துல எல்லாமே மாநில அரசு தங்களுடைய அதிகாரத்தை காட்டலாம். மாநில பட்டியல்ல சில விஷயங்கள் இருக்கும். அதுல என்னென்ன விஷயங்களா இருக்குமோ, அதுல என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுல மாநில அரசாங்கம் தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டலாம். ஸோ அதுல அவங்க வந்து சட்டம் இயற்றலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம், என்னெல்லாம் பண்ணலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்டியலில் நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குதோ, ஸோ வந்து பாத்தீங்கன்னா யூனியன் சொல்றேன், கன்கரண்ட் பொது பட்டியல் சொல்லுவோம். அதுதான் மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே நமக்கு வந்து சட்டங்களை ஏற்றலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்டியல் நமக்கு இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் எல்லாம் பின்னாடி. யூனியன் பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ற விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டால பண்ண ராணுவம் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஓகேவா, அணு ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லை பாதுகாப்பு தொடர்பானங்களாகட்டும், வேற என்ன, ஓகேவா, தகவல் தொடர்பு விஷயங்களாகட்டும், எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல. இப்போ மாநிலத்துல போலீஸா இருக்கட்டும், ஓகேவா, ஸோ வேற என்ன விஷயங்கள் தான் இருக்கும். அவங்க சொல்றதுதான் செல்லுபடி ஆகும். அந்த மாதிரி ஆயிடும்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள். அடுத்தது இது வந்து 7வது. அப்போ கீ பாயிண்ட் என்ன? ஃபெடரல். ஸோ நீங்க வந்து என்ன வச்சுக்கோங்கன்னா பட்டியல்னு தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு பற்றி பேசுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபெடரேஷன் அப்படின்றது மத்திய மாநிலங்களுக்கு இடையான விஷயம் தானே. ஸோ அதை பற்றி பேசுறது. பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 8 என்னெல்லாம் அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்ப 8 ஆட் பண்ணாங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்தெந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து 3 விஷயம் நான் வந்து ஈஸியா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 21, 71. ஓகேவா? ரெண்டையும் பிளஸ் பண்ணா 92. 21, 71 ரெண்டையும் பிளஸ் பண்ணா 92. அதுக்கப்புறமா ஒரு 4 பிளஸ் பண்ணா 96. ஓகேவா? இப்படி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் அதை எப்படி 96 பண்ணா இந்த 1 ரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்து இன்னொரு 4 கூட வருது அப்படின்ற மாதிரி 96ன்னு சொல்லி நான் வச்சுப்பேன். ஸோ நான் வச்சிருந்தேன். இப்போ வந்து மனப்பாடமே மாறிச்சு. இது உங்களுக்கு அப்படி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 21வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தத்தின் மூலமாட்டு இது எந்த இயர் கொண்டு வராங்கன்னா 1967. அடுத்தது 71வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992. அடுத்தது 92வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா 2003 வந்து கொண்டு வராங்க. 2003 கொண்டு வராங்க. ஓகேவா? இது வந்து இந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மனப்படம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இது வந்து இதுவும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த 92 இங்கே 92 வரும். 21 கூட்டா 92 வரும். ஸோ இதை மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அதுதான் கேட்பாங்க டேரக்டாவே. ஓகேவா? இந்தந்த மொழிகள்லாம் எந்த இதில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இது மட்டும் நீங்க கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சாலே போதுமானது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 21வது கான்ஸ்டிடியூஷன் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஓகேவா? இதை எப்படினாலும் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா போடோ, டோங்கிரி இங்க இருக்குது. போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தாலி. ஸோ இந்த மூணுமே நமக்கு வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தாலி. ஸோ இதை நீங்க ஈஸியா நான் வச்சுக்கலாம். அப்போ 21, 71, 92 ரெண்டையும் பிளஸ் பண்ணா 96ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரியா அப்படின்றத ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருப்பாங்க. ஒரியா அப்படின்றத. ஸோ இதே டைம்ல நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 2011 வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரிசா அப்படின்ற மாநிலத்தை ஒடிஷா அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க. சேம் டைம் உங்க லாங்குவேஜோட பேரையும் ஒரியா அப்படின்றத ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 96th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு வந்து எப்போ வரும்? 2011 வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இங்க இருக்குது. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 21 வந்து சிந்தி. இப்போ சிந்தி, கேஎம்என், கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தாலி. ஓகேவா? ஸோ இது வந்து சேர்த்திருப்பாங்க. ஈஸியா நான் வச்சுக்கலாம். இது 21, அடுத்து 71, ஒரு 50 டிஃபரன்ஸ் வரும். அடுத்து 21, 71 பிளஸ் பண்ணீங்கன்னா 92. ஓகேவா? ஸோ இந்த மூணு முக்கியமானது. இது கூட அவ்வளவு முக்கியம் இல்லை. இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னா நமக்கு வந்து 8 மொழிகள். முதல்ல 14 இருந்து அப்புறம் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமா 8 மொழியை சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னென்ன மொழிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட லைட்டா பாத்துக்கோங்க. அஸ்ஸாமி, பெங்காலி, போடோ, டோங்கிரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு மற்றும் உருது. ஓகேவா? ஸோ எதுவுமே தேவையில்லை. இதுல ஜஸ்ட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 8 வந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணி நம்ம கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க. ஓகேவா? வந்து முக்கியமானது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ டிஃபெக்ஷன் நமக்கு வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இல்ல கட்சி தாவல் தடை சட்டம் இங்க இருக்குது. ஸோ கட்சி தாவல் தடுப்பு சட்டம் தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். இதை நீங்க நோட் பண்ண வேண்டியது 52வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் மூலமாட்டு
1985 இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சார் கட்சி தாவல் தடை சட்டம்னா, நீங்க ஒரு கட்சியில இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டு இன்னொரு கட்சிக்கு போய் சேர முடியாது. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுடைய எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னாடி எம்எல்ஏ எம்பிஸ்லாம் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் இதை வச்சுக்கோங்க, ஒரு கட்சியில இருந்து நீங்க வெற்றி பெற்றுட்டு அடுத்த கட்சிக்கு நீங்க போக முடியாது. ஸோ இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்குது. நீங்க சுயேட்சையா வெற்றி பெற்றீங்க அப்படின்னாலும் போக முடியாது. ஒருவேளை நாமினேட் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள ஏதாவது கட்சியில சேரணும். அப்படி சேர்ந்தா பிரச்சனை இல்லை, அதுக்கு மேல உங்களால வந்து போக முடியாது. இது எல்லாமே கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ முன்னாடி வந்து இப்போ வந்து காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல, முன்னாடி வந்து காசு கொடுக்காம எல்லாரும் வந்து ஈஸியா ஒரு கட்சியில இருந்து வின் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான். இதனால என்ன ஆகும், அடிக்கடி ஸோ இப்போ ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்று வராங்க அப்படின்னா, ஆட்சிக்கு வராங்க, இங்க இருந்து கொஞ்சம் அங்கே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்சி வந்து கலையக்கூடிய சூழ்நிலை ஆகிரும். மறுபடியும் வந்து எலெக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சூழலுக்கு தள்ளப்படுறதுனால இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது ஓகேவா, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் 10வது அட்டவணை 52வது அமெண்ட்மெண்ட் மூலமா 1985 எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? 11வது அட்டவணையில வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி பார்த்தது பஞ்சாயத்து, அதே மாதிரி முனிசிபாலிட்டி. ஓகேவா? ஸோ பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல 29 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து 18 விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து நகராட்சிகள், இதுல வந்து பஞ்சாயத்துகளுடைய அதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் நமக்கு வந்து இதுல சொல்லப்பட்டது. ஸோ 12 அட்டவணை ஞாபகம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ முதல் அட்டவணை வந்து நமக்கு வந்து டெரிட்டரி, டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டி வந்து டெரிட்டரி, அதாவது பிராந்தியங்களுடைய அதிகார வரம்பை பற்றி பேசியிருப்பாங்க. அது நம்ம அடுத்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எமாலுமெண்ட்ஸ், மாநிலங்கள்ல உள்ள பழங்குடியின பற்றி பேசியிருப்பாங்க. 7வது அட்டவணையில ஃபெடரல் சிஸ்டம், அதாவது ஒவ்வொரு லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, இதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்க்கணும்னா இதுல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? 98, மாநில பட்டியல்ல 59, இதுல வந்து 52. ஒரு மோசமான ஃபேக்ட் தான், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த 8வது அட்டவணை நம்ம கிளியரா பார்த்துட்டோம், என்னென்னலாம் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து 9வது அட்டவணை லேண்ட் ரிஃபார்ம்ஸ் முக்கியமா. அடுத்தது 9, 10, 11, 12 லேட்டா சேர்த்துக்கிட்டது. 9 லேண்ட் ரிஃபார்ம், 10 வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, 11 வந்து பஞ்சாயத்து ராஜ், அடுத்தது வந்து 12வது வந்து முனிசிபாலிட்டி. இதுல இந்த 11வது அட்டவணையில 29 விஷயங்கள் இருக்குன்றதும் 12வது அட்டவணையில 18 விஷயங்கள் இருக்குன்றதும் நான் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது 73வது சட்ட திருத்தம் 1992, 74வது சட்ட திருத்தம் 1992 வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ லாஸ்டா வந்து அரசியலமைப்பின் ஆதாரங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கட்டமைப்பு 1935 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ்ல இருந்து இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை, அரசியலமைப்பு முறை எடுத்தாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிலாசபிக்கல் பார்ட் வந்து அமெரிக்கா மற்றும் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாங்க அப்படின்ற மட்டும் பார்த்தோம். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா சில கண்ட்ரில இருந்து முக்கியமான விஷயங்கள் எடுத்தது மட்டும் நம்ம வந்து பார்த்து முடிக்க போறோம். ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசு சட்டம், அதுல இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல வந்து அவசர கால விதிகள், நிர்வாக விவரங்கள், நீதித்துறைகள், பொது சேவை ஆணையங்கள், இது எல்லாமே நம்ம வந்து இங்க இருந்து இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் அரசியலமைப்புல இருந்து நமக்கு வந்து பாராளுமன்ற அரசாங்கம். நான் சொல்றேன், அண்டர்லைன் பண்றது மட்டும் நான் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே வேணாம். ஓகேவா? அண்டர்லைன் பண்றது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்திய அரசு சட்டத்திலிருந்து ஸ்ட்ரக்சர் எடுத்தாங்களா, அவசர கால விதிகள் எடுத்தாங்களா, இது கூடவே அப்படியே இதே நான் வச்சுக்கோங்க. இந்த அவசர கால நிலையின் போது அடிப்படை உரிமைகள் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா, வெய்மர் அரசியலமைப்பு, அதாவது ஜெர்மனியோட அரசியலமைப்புல இருந்து எடுத்தாங்க. அதையும் இது கூடவே சேர்ந்து நான் வச்சுக்கோங்க, அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தம் அப்படின்றது. அடுத்தது அமெரிக்கால இருந்து நமக்கு வந்து ஆல்ரெடி அடிப்படை உரிமைகள் பார்த்தோமா, அது முக்கியமானது. நீதித்துறை மறு ஆய்வு, இதை பற்றி நம்ம நிறைய பேசணும் இல்லையா? சோ அது நீதித்துறையின் சுதந்திரம், ஜனாதிபதி பதவி நீக்கம் பண்றது, இதுவும் முக்கியமானது. இது எடுத்திருப்பாங்க. உயர்நீதிமன்ற உச்ச எல்லாத்தையும் பதவி நீக்கம் பண்றது மாதிரி வந்துச்சுனாலே அமெரிக்க அரசியலமைப்பு வச்சுக்கோங்க. ஐரிஷ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி பார்த்தோம் இல்லையா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது டிபிஎஸ்சி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவிற்கு உறுப்பினர்களை நியமனம் செய்தல். ஓகேவா? அதுவும் நமக்கு இங்க தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர்களை எப்படி நியமனம் செய்யறது அப்படின்ற சிஸ்டமும் இங்க தான் வந்திருப்பாங்க. அடுத்தது கனடியன் அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா ஈஸியா வச்சுக்கலாம், சி ஃபார் சென்டர். ஓகேவா? கனடா ஃபார் சென்டர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா
வலுவான மையம், ஓகேவா, மையத்தில் எஞ்சிய அதிகாரம், மத்திய அரசால் மாநில ஆளுநர்களை நியமித்தல், உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை, இந்த மாதிரி சென்டர் பற்றியான விஷயங்கள், ஓகேவா. முக்கியமான சமயங்கள்ல சோ என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கும்போது தான் புரியும். இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. சோ அது அந்த சிஸ்டத்தை வந்து எங்க எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியா அரசியலமைப்புல தான் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது சோவியத்ல இருந்து நமக்கு வந்து முக்கியமா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நீதி, இதுல நம்ம முன்னுரை, அதாவது பிரியாம்பிள் இருந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். இன்னொன்னு அடிப்படை கடமைகளை சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து சோவியத் ரஷ்யா, அதாவது ரஷ்யா கான்ஸ்டியூஷன் தான் அடிப்படை கடமைகள் அப்படின்ற விஷயத்தை எடுத்தாங்க. அண்டர்லைன் பண்றது மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் வேணாம். பிரெஞ்சு அரசியலமைப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் தான் எடுத்தாங்க அப்படின்றது, அது மட்டுமே போதும். தென்னாப்பிரிக்கால இருந்து அரசியலமைப்பு திருத்தம் பண்றது எப்படி, ஆர்டிகல் 368 இந்த விஷயங்கள்லாம் எடுத்தாங்க, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளை பற்றியும் கேட்டாங்க. ஓகேவா. ராஜ்யசபா இங்க பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல், ஓகேவா. ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12 உறுப்பினர்களை, இது வந்து பாத்தீங்கன்னா 12 மெம்பர்ஸை வந்து நியமனம் பண்ணுவாங்க. அந்த குடியரசுத் தலைவர் ஆர்ட், லிட்ரேச்சர், சோசியல் சர்வீஸ், சயின்ஸ் இதெல்லாம் உள்ள கை தேர்ந்தவர்களை நியமனம் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு வந்து இது நியமனம் பண்றது. ஆனா இங்க ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை வந்து தென்னாப்பிரிக்கால இருக்கு, ஓகேவா. ஸோ இவ்வளவு முக்கியமானது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஜஸ்ட் இந்த அண்டர்லைன் பண்ணிக்க மட்டும் ஒரு தனியா கூட எடுத்து எழுதி ஒரு 4-5 பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம இந்திய அரசு சட்டம், பிரிட்டிஷ், இதுல எல்லாம் எல்லாமே முக்கியம் தாங்க. அண்டர்லைன் பண்ணா மட்டும் நீங்க லைட்டா பாத்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அட்டவணைகள் எல்லாத்தையும் ஒரு முறை வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு என்ன டவுட் இருந்தாலும் அடுத்த கிளாஸ் வரும்போது கேளுங்க. ஸோ கேட்டுட்டு நமக்கு வந்து அடுத்த இதுக்குள்ள போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கூட, யூடியூப்ல இதை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து இந்த டவுட்டை வந்து தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ண மறக்காதுங்க. கூடவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி விவரங்களை வந்து கேட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் இதுல நீங்க வந்து கேட்டுக்கலாம், ஓகே.